என் பிரியனே ஆண்டவர் நம்மை அல்லேலூயா பார்த்து சொல்கிறாரா, என் பிரியமே நீ ரூபவதி, அல்லேலூயா, சாந்தத்தினாலும் அமைதலினாலும், அல்லேலூயா, கர்த்தருடைய வரங்களினாலும் கிருபைகளினாலும், அல்லேலூயா, ஆமென், நாம் அலங்கரிக்கப்பட்டு இருக்கிறோமா? அல்லேலூயா, ஆண்டவர் விரும்புகிற ஒரு பண்ணையாக, பண்ணை வீடாக, ஒரு மாளிகையாக நாம் கட்டப்பட்டு வருகிறோமா? அல்லேலூயா, நாம் வேலி அடைக்கப்பட்ட தோட்டமும் முத்திரிக்கப்பட்ட கிணறும் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றும் நம்மமாய் நாம் இருக்கிறோமா? ஆண்டவர் ஹல்லேலூயா தோட்டத்திற்குள்ளே வந்து உலாவுகின்ற பொழுது அந்த சந்தன மரங்களின் வாசனைகள் எவ்வளவு பாருங்க. அந்த அடைக்கப்பட்ட தோட்டத்துக்குள்ள என்னென்ன மரங்கள்லாம் இருக்குனே ஹல்லேலூயா எழுதப்பட்டு இருக்குது. ஆண்டவருக்கு முன்பாக ஹல்லேலூயா, ஆமேன் ஆமேன், நாம் அழகு நிறைந்த மக்களாக, சௌந்தரியம் உள்ள மக்களாக ஒவ்வொரு நாளும் அல்லேலூயா நாம் நம்மை கிறிஸ்து தம்முடைய மகிமையினாலே நம்மை அலங்கரிக்கணும். ஆவியானவர் தாமே கிறிஸ்துவின் நம்முடைய அற்பமான சரீரத்தை கிறிஸ்துவின் மகிமையின் சாயலுக்கொப்பாய் ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும்? மறுரூபப்படுத்தணும். அல்லேலூயா. என்ன ஒரு பாடலை பாடலாம்? அல்லேலூயா. 242வது பாடல். அல்லேலூயா. 242வது பாடல். என்னை காக்கவும் பரலோகத்தை. நான் நேற்று தேவ செயலாக மாறி மூடி இருப்பேன் என்ற பாடிதான் எடுக்க நினைச்சிருக்கேன். இந்த பாடலை ஆவியானவர் எனக்குள்ள கொடுத்து கொண்டே இருந்ததுனால இந்த பாடலையே நான் என்ன செய்றேன், என்ன பாலிவுட் டைம் பாடினேன். நான் வந்து என்ன செய்தேன், இன்னைக்கு தான் வர்றதுக்கு முன்னாடி தான் என்ன செய்தேன், அல்லேலூயா தந்தை குருமா சங்க பாடல ஒரு டைம் என்ன செய்றேன் போட்டு கேட்டேன். அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லாம் தெரிஞ்சிச்சு, இடையில உள்ள வசனங்களை, இடையில உள்ள வார்த்தைகள் என்ன செய்யுது கொஞ்சம் போட்டு கேட்டேன். அதனால என் பாடலாம். என்னை காக்கவும் பரலோகம் சேர்க்கவும் எனக்குள் இருப்பவரே சோஸ்திரம். என்னை காக்கவும் பரலோகம் சேர்க்கவும் எனக்குள் இருப்பவரே சோஸ்திரம். எனக்குள் இருப்பவரே சோஸ்திரம். எனக்காய் யுத்தம் செய்து ரட்சித்து வழி நடத்த என்னோடு வருபவரே சோஸ்திரம். என்னோடு வருபவரே சோஸ்திரம். ஒரு வழியாயெதிரி ஓடி வந்தால் ஏழு வழியாக துரத்திடுவீர். ஒரு வழியாயெதிரி ஓடி வந்தால் ஏழு வழியாக துரத்திடுவீர். எனக்காய் யுத்தம் செய்து வழி நடத்த என்னோடு வருபவரே சோஸ்திரம். என்னோடு வருபவரே சோஸ்திரம். பரீட்சை காலங்களில் திருப்தியாக்கி எலும்புகளை வலிமை ஆக்குகிறீர். பரீட்சை காலங்களில் திருப்தியாக்கி எலும்புகளை வலிமை ஆக்குகிறீர். எனக்காய் யுத்தம் செய்து வழி நடத்த என்னோடு வருபவரே பாருங்க, ஒவ்வொரு நாளும் அவர் தான் நமக்காக யுத்தம் செய்கிறார். எனக்காய் யுத்தம் செய்து ரட்சித்து வழி நடத்த என்னோடு வருபவரே சோஸ்திரம். என்னோடு வருபவரே சோஸ்திரம். போரிட கைகளுக்கு பயிற்சி தந்து பிணங்களை யுத்தம் செய்ய பழக்குகிறீர். எத்தனை பேர் யுத்தம் செய்ய பழகிருக்கீங்க? போரிட கைகளுக்கு பயிற்சி தந்து பிறர்களை யுத்தம் செய்ய பழக்குகிறீர். எனக்காய் யுத்தம் செய்து ரட்சித்து வழி நடத்த என்னோடு வருபவரே சோஸ்திரம். என்னோடு வருபவரே சோஸ்திரம். நலிந்தோரை நல்வாக்கால் ஊக்குவிக்க கல்வி மனாவை எனக்கு தந்தீர். நலிந்தோரை நல்வாக்கால் ஊக்குவிக்க கல்வி மனாவை எனக்கு தந்தீர். எத்தனை பேர் கல்விமானின் ஆவை பெற்று ஆண்டவருடைய நல் வார்த்தைகளை ஆமேன் 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 நலிந்தோரை தேற்றக்கூடிய அந்த நல் வாக்கால் எத்தனை பேரை தேற்றி இருக்கீங்க? எனக்காய் யுத்தம் செய்து ரட்சித்து வழி நடத்த என்னோடு வருபவரே சோஸ்திரம். என்னோடு வருபவரே சோஸ்திரம். காலைதோறும் என்னை எழுப்புகிறீர். கர்த்தரின் குரல் கேட்க பேசுகிறீர். காலைதோறும் என்னை எழுப்புகிறீர். கர்த்தரும் குரல் கேட்க பேசுகிறீர். கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறாரா? ஆண்டவர் நம்மளை எழுப்பி ஜெபிக்க வைக்கிறாரா? எனக்காய் யுத்தம் செய்து ரட்சித்து வழி நடத்த என்னோடு வருபவரே சோஸ்திரம். என்னோடு வருபவரே சோஸ்திரம். அறிந்து கொள்ள
புத்தியை தந்தீரே நன்றி ஐயா. சத்தியமே உண்மை அறிந்து கொள்ள புத்தியை தந்தீரே நன்றி ஐயா. எனக்காய் யுத்தம் செய்து ரட்சித்து வழி நடத்த என்னோடு வருபவரே சோஸ்திரம், என்னோடு வருபவரே சோஸ்திரம். புலம்பலை ஆனந்தமாய் மாற்றுகிறீர், சாக்கு ஆடைகளை நீக்குகிறீர். எத்தனை பேர் அப்படியே புலம்பிக் கொண்டே இருக்கீங்களா? ஆண்டவர் இன்னைக்கு ஆனந்தமாக மாற்றுகிறார். புலம்பலை ஆனந்தமாய் மாற்றுகிறீர், சாக்கு ஆடைகளை நீக்குகிறீர். எனக்காய் யுத்தம் செய்து ரட்சித்து வழி நடத்த என்னோடு வருபவரே சோத்திரம், என்னோடு வருபவரே சோத்திரம். என்னை காக்கவும் பரலோகம் சேர்க்கவும் எனக்குள் இருப்பவரே சோத்திரம், எனக்குள் இருப்பவரே சோத்திரம். சொல்லுவோமா? என்னை காக்கவும் பரலோகம் சேர்க்கவும் எனக்குள் இருப்பவரே சோத்திரம், எனக்குள் இருப்பவரே சோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. செல்வி யாராவது கூப்பிட்டாங்கன்னா ஒரு நிமிஷம்னு சொல்வேன். என்ன சரியா? ஏன்னா வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு வெளியே. அது யாராவது கூப்பிட்டா ஒரு நிமிஷம்னு சொல்வேன், அப்படி அவசரம் இருந்தா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மீண்டுமாக அந்த வசனத்தை வாசிக்கலாம் ஒருவர். ஹல்லேலூயா. எபேசியர் 1 முதல் 5 உள்ள வசனங்களை வாசிக்கலாம். 2:1. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கேற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாய் இருந்தோம். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். அப்போ நமக்கு வந்து என்ன செய்யணும்? மற்ற ஜனங்களை பார்க்கும்போது நமக்கு என்ன செய்யணும்? கண்ணீர் வரணும், பாரங்கள் வரணும். நாட்கள நம்மளும் இப்படித்தானே இருந்தோம் ஆண்டவருக்கு முன்பாக. அல்லேலூயா. மரித்தவர்களாக, நிர்வாணிகளாக, அல்லேலூயா, அவலட்சணமாக, அல்லேலூயா, எல்லாரும் ஒருவராலும் நேசிக்கப்படாதபடி தூக்கி எறியப்பட்டவர்களாக, அல்லேலூயா, தூக்கி வீசப்பட்ட மக்களாக தான் இருந்தோம். ஆண்டவர் நமக்காக ரத்தம் சிந்தி உயிர் தெழுந்ததுனால அல்லேலூயா நமக்காக ரத்தத்தை சிந்தினார். அல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், உன் ரத்தம் எங்க என்ன செய்தேன்? அல்லேலூயா, உன்னை என்ன செய்தேன்? நான் சுத்தப்படுத்தினேன்னு சொல்றாரு. அப்படித்தான் ஆண்டவர் தன்னுடைய ரத்தத்தினாலும் ஜலத்தினாலும் அல்லேலூயா நம்மளை ஒவ்வொரு நாளும் சுத்திகரித்து அல்லேலூயா ஆண்டவர் இம்மட்டும் அவருடைய பிள்ளைகளாக ஒரு உயிர் தெழுந்த ஒரு மகிமையான சாயலோடு கூட நம்ம ஆண்டவருக்கு முன்பாக உயிருள்ள மக்களாக, ஜீவன் உள்ள மக்களாக இன்றைக்கு இருக்கிறோம்னா அல்லேலூயா அது தேவன் நமக்கு தந்த ஒரு பெரிய ஈவு. இன்னைக்கு 4 காரியங்களை நம்ம பார்க்க இருக்கிறோம். முதலாவது, நம்ம வந்து எதுல உயிர் தெழுந்திருக்கிறோம்? அடுத்த ஒரு வசனத்தை வாசிக்கலாம். கொலோசியர் 3:1 ஒருவர் வாசிங்க. கொலோசியர் 3:1. நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். ரட்சிப்பு அப்படிங்கிற இது நமக்கு முதல்ல தர்றாரு. எல்லாம் ரட்சிக்கப்பட்டதான் என்ன செய்யறோம்? நம்ம வந்து முதலாவது அவர் என்ன சொல்றாரு? நீங்க கிறிஸ்துவுடனே கூட நீங்க எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரசத்துல இருக்கிறார். போய் அந்த இடத்துல உள்ள மேலானவைகளை என்ன ஒரு இடம் கூட வாசல்வி மேலானவைகளை நாடுறீங்களா? உங்க நாட்டம் இந்த உலகத்துல உள்ள ஐஸ்வர்யங்கள், இந்த உலகத்துல உள்ள காரியங்கள் மீது உங்க நாட்டங்கள் இருக்குதா? நீங்க நான் உயிரோடு எழுந்துட்டேன்னு சொல்றீங்க, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன்னு சொல்றீங்க. ஆனா நான் ஆண்டவர் இன்னைக்கு உயிர் தெழுந்து அவர் தந்தையின் வலப்பக்கம் வீற்று இருக்கிறாரு. அந்த இடத்துல உள்ள மேலானவைகளை நீங்க நினைக்கிறீங்களா? பரலோக காரியங்களை சிந்திக்கிறீங்களா என்று ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிறார். மீண்டும் ஒரு தடவை வாசிக்கலாம். நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள
மேலானவைகளை தேடுங்கள், பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். பாருங்க எவ்வளவு அருமையா சொல்லுகிறார். பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளே நாடுங்கள் அப்படின்னு ஆண்டவர் எவ்வளவு அருமையா இந்த வார்த்தைகள்ல சொல்றாரு பாத்தீங்களா? அல்லேலூயா. நம்முடைய எண்ணங்கள் முழுவதும் இந்த பூமிக்குரிய எண்ணங்களா இருக்குதா? அல்லேலூயா. பிள்ளைகளுடைய படிப்பு காரியங்கள், வேலை காரியங்கள், திருமண காரியங்கள், சில கணவருடைய வேலை காரியங்கள், அப்படியே முழுசும் சுத்தி 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 நாள் முழுசும் இந்த பூமிக்குரிய காரியங்களையே நம்ம நோக்கி கொண்டு இருக்கிறோமா? இல்ல பரலோகத்துல உள்ள அந்த மேலான காரியங்களை, ஆமேன், பரலோக தேவன் வைத்திருக்கிற அந்த மேலான பரம திட்டங்களை அறிந்து அவருடைய சுத்தத்தின்படி அந்த மேலானவைகளை செய்கிறோமா? நம்மளை நாமே சோதித்து பார்ப்போம். இன்னைக்கு நம்ம 4 காரியங்களை பார்க்க போகிறோம். அல்லேலூயா. முதலாவது பார்க்க போறது அல்லேலூயா ரெட்டிப்பு. அல்லேலூயா. ஆமேன். ரெட்டிப்பென்னும் உயிர்த்தெழுதல். இதை நமக்குள்ள என்ன உயிர்த்தெழுதல் இருக்கணும்? ரெட்டிப்பு. ஆரம்பத்துல ரட்சிக்கப்பட்டு ஆண்டவராய் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அல்லேலூயா அவருடைய பிள்ளைகளா இருக்கும். சிலர் பாத்தீங்கன்னா பரம்பரையா கிறிஸ்தவங்களா இருக்கலாம். பரம்பரையா அப்பா அம்மா கிறிஸ்தவங்களா இருக்கிறவங்க இவங்களும் கிறிஸ்தவங்களா இருப்பாங்க. ஆனா கிறிஸ்து அவர்கள இருக்காங்களாங்கிறது என்ன செய்யணும்? தெரியணும். அல்லேலூயா. அதனாலதான் முதலாவது பார்க்க போறோம். அல்லேலூயா. லூக்கா எழுதின சுவிசேஷம் 15:26. ஒருவர் வாசிங்க. 15:26. லூக்கா 15:26. கொஞ்சம் ஸ்பீடா ஒருவர் எடுத்து வச்சு கூட ஊழியக்காரரில் ஒருவனை அழைத்து இதென்ன என்று விசாரித்தான். 15:26 லூக்கா. ஆமா சிஸ்டர். ஊழியக்காரரில் ஒருவனை அழைத்து இதென்ன என்று விசாரித்தான். அதற்கு அவன், உம்முடைய சகோதரன் வந்தார், அவர் மறுபடியும் சுகத்துடனே உம்முடைய சகப்பனிடத்தில் வந்து சேர்ந்தபடினாலே அவருக்காக கொழுத்த கன்றை அடிப்பித்தார் என்றார். இந்த மூத்த மகன்கிட்ட பேசுவார்ல சிஸ்டர், இளையவன் இவன் மரித்தான். என் குமாரனாகி இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றான். அப்படியே அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள். பாருங்க, அது உலக பிரகாரமா உயிரோட தான் இருக்கிறான், இவனோட தான் இருக்கிறான். ஆனா தகப்பி சொல்றாரு பாத்தீங்களா, இவன் மரித்தான். ஆனா இன்னைக்கு என்ன செய்யறான்? மறுபடியும் என்கிட்ட திரும்பி வந்ததுனால இவன் இப்ப இன்னைக்கு என்ன செய்யறான்? உயிரோட வந்திருக்கிறான். ஒரு புதிய ஜீவனை பெற்ற ஒரு புதிய மனிதனாக இவன் வந்திருக்கிறான். அதனால நான் என்ன செய்றேன்? அவனை ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லி அந்த தந்தை சொல்லுகிறார். அல்லேலூயா. அதே போலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் தன்னை நேசித்த மக்கள் தன்னை விட்டு பிரிந்து சென்றா கூட ஒரு நாட்கள்ல அவங்க ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருடைய பிள்ளைகளா இருந்தவங்க தான். ஆனா என்ன செய்யறாங்க? இந்த நாட்கள்ல அவங்க விட்டு போயிருந்தா கூட அந்த அவங்க போனவங்களை ஆண்டவர் என்ன செய்யறார்? தேடிக்கொண்டே இருக்கிறார். என்று என் பிள்ளை மீண்டும் வந்து என்னோடு சேர்வான். ஆதாமை பார்த்து சொன்னாரே, ஆதாமே நீ எங்கேயே இருக்கிறாய்? இன்னைக்கு அந்த குரல் ஒலித்து கொண்டே இருக்குது. எத்தனை ஆதாம்கள் அவரை விட்டு விலகி போன ஆதாம் ஏவாள்கள் இந்த நாட்கள்ல ஆண்டவர் அண்டை வர வேண்டும். அல்லேலூயா. முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். ரட்சிப்புங்கிறது ஒரு நாள்ல நமக்குள்ள நடக்கிற காரியம் அல்ல. அனுதினமும் ஆண்டோடைய வருகை வரைக்கும், ஆமேன், அவருடைய வருகை வரைக்கும் அந்த ரட்சிப்பு நமக்குள்ள என்ன செய்யணும்? நிலைச்சு நிக்கணும். அல்லேலூயா. முடிவு பரியந்தம் நம்ம என்ன செய்யணும்? நிலைச்சு நின்னாதான் நம்ம ரட்சிக்கப்படலாம். ஆண்டவருடைய இந்த ராஜ்யத்துக்குள்ள நம்ம சேர்க்கப்படக்கூடிய அந்த சுலாக்கியத்தை பெற முடியும். அல்லேலூயா. அதனால ஒவ்வொரு நாளுமே காலையிலே புதிய நேரம் அபிஷேகிங்க, புது கிருபையை தாங்கப்பா, புதிய வரங்களை தாங்கப்பா. அப்படி எத்தனை பேர் காலைதோறும் கேக்குறீங்க? ஏன்னா காலைதோறும் அவருடைய கிருபை எப்படியா? புது கிருபை. ஒவ்வொரு நாளும் அன்னன்னைக்கு நடக்கிற கிருபையை தர்றாரு. அதனால பழைய கிருபை, பழைய முன்னாடி ஜபித்த ஜபங்கள் அப்படியே அந்த அல்லேலூயா ஆமே அந்த கொஞ்ச காரியத்தை வைத்துக்கொண்டே நாம் என்ன செய்யக்கூடாது? காலத்தை ஓட்டுகிற மக்களாக இருக்கக்கூடாது. ஒவ்வொரு நாளும் நாம் வளர்ந்து பெருகி அல்லேலூயா நம்ம பார்க்கணும். எப்படி நம்ம கட்டப்பட்டு வருகிறோம்? ஆண்டவர் விரும்புகிறபடி, அவருடைய சித்தத்தின்படி, அவருடைய ஊழியத்தை அவருடைய சித்தத்தின்படி நம்ம செய்கிறோமா? நான் கடந்த நாட்களிலும் பாருங்க, அல்லேலூயா ஆமே என்னுடைய ஆரம்ப நாட்கள்ல அல்லேலூயா மே 21 2021 தான் நானும் எல்சினி ஒரு சிஸ்டர் இடைங்குடியில அவங்களும் என்ன செய்தோம்? இணைஞ்சு ஜெபிச்சோம். நான் அன்னைக்கு அவங்கள மீண்டும் விசாரிக்கும்படியாகவும் ஒரு பைபிள் கொஸ்டின் ஒண்ணு கேட்கும்படியாகவும் நான் போடும்போது அவங்ககிட்ட சொன்னேன், வேற யாரும் எப்படி இருக்கிறது? நம்ம 2 பேரும் தான் என்ன செய்தோம்? 1 மணி நேரம் அந்த கொரோனா நாட்கள்ல எந்த டைம்ல ஜெபிக்கலாம்னு சொல்லி, சரி 3 to 4 தான் அந்த 3 அந்த டைம் தான் சரி அப்படின்னு சொல்லி அந்த டைம்ல தான் நம்ம செலக்ட் பண்ணி நம்ம 2 பேரும் தான் ஜெபிக்கணும். அப்பதான் கூட 2 பேரை சேர் பண்ணி சாண்டை அடிச்சிடும் பெல் சிஸ்டர் அவங்களையும் சேர்த்துக்கணும்னு சொல்லி 4 பேரை என்ன செய்யணும்? ஸ்டார்ட் பண்ணோம். ஆனா கர்த்தர் உங்களுக்குள்ள எனக்குள்ள வச்சிருக்கிற அந்த வாஞ்சை 1 மணி நேரம் என்ன செய்யணும்? 2 பேருமே அந்நிய பாஷையிலேயே இணைஞ்சு என்ன செய்யணும்? 1 hour என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். அதுதான் எங்களுடைய ஜெபம்.
1 hour என்ன செய்யணும், 2 பேரும் ஆவியில நிரம்பி அந்நிய பாஷையிலேயே 1 மணி நேரம் என்ன செய்யணும், ஜெபிக்கணும். அப்படின்னு நினைச்சுதான் நாங்க எங்களுக்குள்ள ஆரம்பித்தோம். அப்ப நான் சகோதரி சொன்னேன், இந்த நாட்கள் அவங்க சபையில என்ன செய்றாங்க, போய் ஜெபிக்கிறாங்க. சபையில போய் அநேகர் என்ன செய்றாங்க, இணைஞ்சு அவங்க காலையில ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு சர்ச்சில் போய் ஜெபிக்கிறாங்க. சிஎஸ்ஐ சர்ச்சில் போய் ஜெபிக்கிறாங்க. எல்லாருமே நல்ல கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்று அந்த எஸ்தர் எழுப்புதல் ஜெபக்குழு கூட அவங்கள வர சொன்னேன். டைம் எல்லாம் சொன்னேன். அவங்க அந்த டைம்ல தான் சர்ச்சுக்கு போவாங்கன்னு நினைக்கிறேன். எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு போய் ஜெபிக்கிறாங்க. புதன்கிழமை தோறும் அவங்க குடும்பங்களுக்காக ஜெபிங்கன்னு நான் அன்னைக்கு தான் சொன்னேன் அவங்ககிட்ட. குடும்பங்களுக்காக ஒரு நாள் தனியா ஜெபிங்கன்னு. அப்ப நாங்க இன்னைக்கு தான் அதை நினைச்சிருக்கோம். செவ்வாய்க்கிழமை பேசும்போது சொன்னாங்க, இன்னைக்கு தான் யோசனை பார்த்துக்கிடுங்க, தனியா ஒரு நாள் குடும்பங்களுக்காக வைக்கலாம்னு சொல்லி. அப்படி புதன்கிழமையே குடும்பங்களுக்காக ஜெபிக்க வச்சுக்கோன்னு சொல்லி சொன்னாங்க. அப்ப நான் அவங்ககிட்ட சொல்லும்போது, உங்களுக்கு கொடுத்த தேவ சித்தத்தை நீங்க என்ன சொல்லணும், நிறைவேற்றணும். இந்த ஊழியத்துல திருட்டு போறல உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த பங்கை நீங்க நிறைவேற்றணும் சிஸ்டர். அதனால நீங்க என்ன செய்யுங்க, இந்த ஜனவரிலே வருவேனாங்க, இன்னும் வரல. அப்ப சொல்லும்போது அவங்க சொன்னாங்க, அந்த பிதாவின் சித்தத்தின்படி அல்லேலூயா செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுகிறவன் அதுல பிரவேசி. அப்பதான் அவங்க சொன்னாங்க, ஆமா நாங்களும் கூட இணைஞ்சு ஜெபிக்கிறோம், எல்லா காரியங்களும் செய்யறோம். ஆனா ஆண்டவருக்காக என்ன செய்யல, அல்லேலூயா இன்னும் நாங்க செயல்பட வேண்டிய காரியங்கள் இருக்கு, நாங்க ஆண்டவருக்காக செயல்படலையே, அவருடைய பணியை செய்யலையேன்னு சொல்லி வருத்தப்பட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், நீங்க வாங்க, தேவன் உங்களுக்குள் வச்சிருக்கிற அந்த அபிஷேகம் இந்த எடையங்குடி அருளகனே அதுல ஒரு ஸ்டேட், அதுக்காக மட்டும் ஆண்டவர் உங்களை அபிஷேகிக்கல. உங்களுக்குள் வைத்திருக்கிற அந்த அபிஷேகம் உங்களுக்குள்ள இருந்து அது பிரவாகித்து அது தேசங்களுக்குள்ள என்ன செய்யணும், போகணும் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு ஜெபங்களுக்காக என்ன செய்யுங்க, வாங்க உங்க அபிஷேகம் மற்றவங்களுக்குள்ள என்ன செய்யுது, பாய்ந்து செல்லட்டும் என்று சொல்லி சொன்னேன். அப்ப கூட அவங்க வருத்தப்பட்டாங்க. ஆமா ஆண்டவர் விரும்புறபடி நாங்க கூடி ஜெபிக்கிறோம், ஒவ்வொரு நாளும் போய் என்ன செய்யறோம், சர்ச்சில் போய் ஜெபிக்கிறோம் செய்யறோம், ஆனா ஆண்டவருக்காக என்ன செய்யல, இன்னும் அவருடைய பணியை செய்யலன்னு வருத்தப்பட்டாங்க. அப்போ நீங்க என்ன செய்யுங்க, வாங்கன்னு சொல்லி இருக்கிறேன். எனக்கு முன்னாடி என்னது, அவங்களுக்கு இந்த ஜெபத்தையே தடையாக அமைஞ்சது அவங்க கேட்ரிஸ்ட் தான். புதிதாக வந்த கேட்ரிஸ்ட் தான் எந்த ஜெபத்துக்கும் போகக்கூடாதுன்னு சொல்லி அவங்கள பிடிச்சு வச்சுக்கிட்டாரு. அப்படிதான் அந்த அவங்க வராம அப்படி நினைச்சாங்க. ஏன்னா பாலினுடைய மாமா தான் கேட்டிஸ்டா இருந்தாங்க. அவங்க இறந்து போனதுக்கு அப்புறம் என்ன செய்தாங்க, ஒரு புதிய கேட்டிஸ்ட் இளம் ஊழியர் மனைவியும் வந்தாங்க. இப்படி இவங்களை எந்த ஜெபத்துக்கும் போகக்கூடாது, நல்ல அபிஷேகத்துல நிரம்பி நல்லா ஜெபிக்கிறாங்க, அதனால அது சபைக்கு மட்டும்தான் என்ன செய்யணும் இருக்குன்னு சொல்லி அவர் வந்ததுக்கு அப்புறம் சபையில ஜெபிக்க செய்தாலும் கூட பல காரியங்கள் அவரால் என்ன செய்ய முடியுது, என்ன செய்யுச்சு, நிப்பாட்ட போயிட்டு பல வருஷங்களாக 3வது ஞாயிற்றுக்கிழமையில சர்ச்சுக்கு பின்னாடி நல்ல பெரிய இடம் ஷேக் போட்டு அருமையா வச்சிருக்கோம். அங்கதான் அமீன் அல்லேலூயா நல்லா ஒரு எழுப்புதல் ஜெபம் நவீன் பிரதர் மூலமாக நான்லாம் அங்க தொடர்ந்து சென்ற நாட்கள் உண்டு. ஞாயிற்றுக்கிழமை மத்தியானத்துக்கு அப்புறம் ஒரு 3 மணிக்கு ஆரம்பிக்கும். அப்படிலாம் இருந்த ஜெபங்கள் எல்லாம் அவர் நிறுத்திட்டாரு, அதெல்லாம் நடத்தக்கூடாதுன்னு சொல்லி. அதுக்கப்புறம் வெளியே வச்சு அவங்க இது பண்ணாங்க. அப்புறம் இவங்களை என்ன செய்தாங்கன்னா அந்த ஜெபத்துக்கு போவிடாமல் பண்ணிட்டாரு. ஏன்னா அது 3 மணிக்கு பாத்தீங்களா, அந்த டைம்ல பார்த்து பிடிச்சு வச்சுக்கிடுவாரு, போவிடாம பண்ணி. இப்போ அந்த ஜெபம் என்னன்னா சனிக்கிழமைக்கு மாறிட்டு. அதுக்காக அதான் சொன்னார், நவீன் பிரதர் எனக்கு பழக்கமானவங்க, மற்றவங்களா இருந்தா நான் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன், என்னை இப்படி தனி ஜெபம் நடத்துறாங்க, எங்க சபையில உள்ளவங்க அங்க போறாங்க சொல்லி. இப்போ அவங்க கால்தோல்புரத்துல என்ன வச்சுட்டாங்க. அல்லேலூயா. எதுக்காக சொல்றேன்னா, நம்ம ஒவ்வொருவருமே தேவ சித்தத்தை அறிஞ்சு அவர் விரும்புறபடி நம்ம அவருடைய பணியை செய்தா மட்டும்தான் பரலோகம் அதை அங்கீகரிக்கும். பரலோகம் என்ன செய்யுது, நம்ம சித்தப்படி சிலர் சொல்லுவாங்க, ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும். எனக்கு இந்த வார்த்தையே பிடிக்காது, அது சொல்லவும் கூடாது. நிறைய அப்படி பழகிட்டாங்க. ஆண்டவருக்காக ஏதாவது செய்யுங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இவங்களும் ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும். ஏதாவதுலாம் பரலோகம் என்ன செய்யாது, அங்கீகரிக்காது. அங்க கொண்டு எல்லா இதையும் கொண்டு என்ன செய்ய முடியாது, கொட்ட முடியாது. அல்லேலூயா. அவர் சித்தம், அதாவது பிதாவின் சித்தம் என்ன அறிஞ்சு அவர் சித்தத்தை அறிஞ்சு செய்யற ஊழியம் மட்டும்தான் என்ன செய்ய முடியும், ஏற்றுக்கொள்ளப்படும். ஆமீன். அது பரலோகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஊழியமாக நம்முடைய ஊழியங்கள் இருக்கணும். அல்லேலூயா. அவங்களை பார்த்தா சொல்றாரு, உங்களுடைய நாமத்தினாலே நாங்கள் பிசாசுகளை துரத்தினோம், சுகமாக்கணும்னு சொல்றாங்க. தீர்க்க தரிசனம் சொன்னோம். அவர் என்ன சொல்றாரு தெரியுமா, அக்கிரம செய்யக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள், நான் உங்களை அறியேன், உங்களை எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டாரு. எவ்வளவு பெரிய வேதனை பாருங்க. அவங்களும் ஊழியம் தான் செய்தாங்க. நீங்க எனக்காகவா செய்றீங்க, உங்க மகிமைக்காக உங்க விருப்பப்படி நீங்க என்ன செய்றீங்க, ஏன் விருப்பப்படியா செய்றீங்கன்னு ஒரே வார்த்தையில அக்கிரம செய்யக்காரன்னு சொல்லிட்டாரு. அதனால கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருக்காக ஏதாவது அந்த வார்த்தையே தயவு செய்து என்ன செய்யுங்க, முற்றிலும் எடுத்து தூரத்துக்கு போட்டுருங்க. தயவு செய்து அந்த வார்த்தையை யாரும் சொல்லாதீங்க. ஆண்டவருக்காக என்னாலும் முடிஞ்சது அப்படியே சொல்லக்கூடாது. என்னாலும் முடிஞ்சதை செய்யறதுக்கா பரலோகம் நம்மளை அழைச்சிருக்குது. நம்மளால் ஒண்ணுமே முடியாது. சரியா? பரலோக தேவன் நம்மளை பலப்படுத்துறாரு, நம்மளை ஒவ்வொரு நாளும் வழி நடத்துறாரு. நம்மளால ஒண்ணுமே என்ன செய்ய முடியாது. அல்லேலூயா. நம்முடைய சரீர பலத்தினாலோ நம்முடைய விருப்பத்தினாலோ நத்திங் ஒண்ணும் செய்ய முடியாது. நான் எப்பவும் சொல்லுவேன், டாடி ஐ ஆம் ஜீரோ, யூ ஆர் ஹீரோ, யூ ஆர் டிஜிட்டல் நம்பர், ஐ ஆம் ஜீரோ டாடி. உங்க டிஜிட்டல் அந்த முன்னுக்கு தூக்கி போடுங்க.
அந்த டிஜிட்டலை போட்டாதான் இது ஜீரோ என்ன செய்யும், உங்களை மாதிரி ஒரு ஹீரோவா இது என்ன செய்யணும், ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கையை மாற முடியும். அல்லேலூயா, ஆமென். எத்தனை சீரோ போட்டாலும் அதுக்கு முந்தி ஒண்ணுங்கிற ஒரு நம்பரை போட்டா போதும். அதுதான் ஜீசஸ். அல்லேலூயா, அவர் முன்னாடி இருக்கணும். எந்த காரியம்னாலும் சரி அவர் முன்னாடி இருக்கணும். நான் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்த காரியங்களும் அதுதான். அப்படியே எழுத வைப்பேன். அல்லேலூயா, சொல்லிக் கொடுக்கிற காரியங்கள், அல்லேலூயா, ஆமென், சொல்ற காரியங்கள் அதுதான். சீரோ போட்டுட்டே போ, அதுல ஏதாவது பிரயோஜனம் உண்டா? இல்ல. அதுக்கு முன்னாடி ஒரு ஒன்ன போடு, இதுதான் ஜீசஸ். அல்லேலூயா, ஆமென். அப்படி பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்கள். அல்லேலூயா, ஆமென். நாமும் அதைத்தான் கற்றுக்கொள்ளணும். டாடி, நீங்க தான் அந்த டிஜிட்டல் நம்பர், நீங்க தான் டாடி. ஐ எம் ஜீரோ டாடி. ஏன்னா அதுக்காக நம்மளை நமக்குள்ள தாழ்வு மனப்பான்மை இருக்கக்கூடாது. ஆண்டவருக்காக பெரிய காரியங்களை செய்யணும், அப்படி வைராக்கியம் உள்ளவங்களா இருக்கணும். அதே நேரத்துல தேவனுக்கு முன்பாக நம்மளை என்ன செய்யணும், தாழ்த்தணும். தாழ்வு மனப்பான்மை வேறு, தாழ்மை, தேவனுக்கு முன்பாக நம்மளை தாழ்த்துவது வேறு. சரியா? ரெண்டையும் நீங்க புரிஞ்சிருப்பீங்க. சரியா? அதனால என்ன, ஒவ்வொரு நாளும் பார்த்துக்கிட்டு நான் குப்பை தூசு குப்பை தூசு அப்படியே சொல்லக்கூடாது. நான் குப்பை தூசு, நான் ஒன்றுக்கு ஆக மாட்டேன் அப்படிலாம் சொல்லவே கூடாது. தயவுசெய்து அந்த வார்த்தையை சொல்லக்கூடாது. அப்பா கிட்ட நம்மளை தாழ்த்தணும். டாடி, நீங்க தான் டாடி, நீங்க தான் செய்யணும், நீங்க தான் செய்யணும். பாருங்க, ஒரு நாள் நம்முடைய சரீரத்துல பலவீனம் வந்துட்டோம்னா பாருங்க, என்ன செய்ய முடியுது? ஜெபிக்க முடியுமா? வேதம் வாசிக்க முடியுமா? எந்த ஒரு படிக்குமே செய்ய முடியாது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய பேர் எங்க விழிச்சுக்கு சளி பிடிச்சு காய்ச்சல்னு சொல்றா. அது எங்க பிளஸ்டிக்கு திடீர்னு நினைக்கிறது, அலையலுயா வெள்ளிக்கிழமை சர்ச்சு பிடிங்க நல்லா கூல மோர விட்டு அவ திடீர்னு நல்லா அலையலுயா அவ வீட்டுல இருந்தே ஒரு ஹோம்ல இருக்கிறா. அப்படியே கிட்டி பண்ணிட்டே என்ன செய்யறா, அப்படியே வச்சியும் என்ன செய்யறா, அலையலுயா இப்பெல்லாம் ஜாயின் பண்ணி அங்கேயும் அதையும் படிச்சு கொண்டு இருக்கிறா. ஆனா திடீர்னு பாருங்க, அலையலுயா அவளுக்கு என்ன ஆயிட்டு, ஜலவசம் பிடிச்சு திடீர்னு இது இப்படிலாம் ஒவ்வொருத்தரும் சொல்லும் போது, ஜெபி இன்னைக்கு தம்பி பையனுக்கு, எனக்கு இன்னைக்கு காலையில பாத்தீங்கன்னா திடீர்னு என்னன்னே தெரியல, எழுந்து சமையல்லாம் முடிக்கணும், ட்ரெஸ் வாஷ் பண்ணணும், எல்லா காரியங்களும் செய்யணும். திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி பண்ணுது, ஃபீவர் வர்ற மாதிரி எனக்கு அப்படியே ஃபீல் பண்றேன். என்ன டாடி திடீர்னு இப்படி ஒரு மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்குது, நான் இன்னைக்கு குளிக்க வர செய்யணும், ட்ரெஸ் வாஷ் பண்ணணும், எவ்வளவு காரியங்கள் இருக்கு டாடி அப்படின்னு சொன்னேன். சரி, அது எங்க போச்சுன்னே தெரியல. அப்பாட்ட சொல்லிட்டு காரியங்களை வேக வேகமா முடிச்சு, ஏன்னா எங்களுக்கு இன்னைக்கு அலையிலூயா ஒரு மதில் வீட்டுக்கு கிழக்கு பக்கம் என்ன செய்யுது, அது என்ன செய்யுது, ஒரு மரம் அந்த பக்கம் வச்சதுனால மரத்தை போய் எடுத்துட்டோம். அது இதாகி ஃபுல்லாவே விழுந்துட்டு. அதனால ஏதாவது அதனால பாத்தீங்கன்னா இந்த நாட்கள்ல அலையிலூயா, ஒரு நிமிஷம் செல்வி. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அக்கா வீட்டுல கொஞ்சம் வேலை நடக்குனாங்க. ஓகே ஓகே, டக்குன்னு மாதிரி இருக்கு. நான் அவருக்கு எல்லாமே கொடுத்துட்டு தான் வந்தேன். இருந்தாலும் ஹல்லேலூயா, ஆமென். அப்போ பாருங்க, ஹல்லேலூயா, கர்த்தருடைய பரிசுத்தனை பேர தூக்கி போயிட்டாங்க. இன்னைக்கு அவங்க டியூட்டி அவங்க ஹல்லேலூயா, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். பாருங்க, அதனால இந்த நாட்களிலும் ரட்சிப்புங்கிற முதல் உயிர்த்தெழுதல், ஹல்லேலூயா, முதலாவது நமக்குள்ள அந்த உயிர்த்தெழுதல், அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவின் உடனே கூட என்ன செய்தார், உயிர்ப்பித்தார். அந்த உயிர்த்தெழுந்த அனுபவம் நமக்குள்ள என்ன செய்யணும், ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும், இருக்கணும். சரியா? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. என்ன ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஹல்லேலூயா, ஆமென் 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 ஆமென். ஹல்லேலூயா. யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் வசனம், அதுல 3ஆம் அதிகாரத்தை வாசிங்க. இந்த நிக்கதோமியோட பேசுவார் பாத்தீங்களா, அந்த ஒரு காரியத்தை வாசிங்க. ஹல்லேலூயா. யோவான் 3. இயேசு பிரேத்திரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிரவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். நிக்கதேமு ரகசியமா ஆண்டவரை சந்திக்கிற ஆளு. அறிமத்தியாய் ஒரு யோசேப்பும் அப்படிதான். அநேகர் என்ன செய்வாங்க ரகசியமா, ஏன்னா அவங்கலாம் நல்ல ஒரு போதகரா வேற ஒரு நல்ல ஒரு பொசிஷன் அப்படிலாம் இருந்ததுனால மக்களுக்கு பயந்து பகல வர்றதுக்கு பயந்து என்ன செய்வாங்க, தனியா ஆண்டவரை என்ன செய்வாங்க, சந்திப்பாங்க. அப்படிதான் இந்த நிக்கதோமா என்ன செய்யறாரு, ஆண்டவரை என்ன செய்யறாரு, சந்திக்க வர்றாரு. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ மறுபடியும் பிறக்கணும். ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு பார்த்து, நீ மறுபடியும் பிறக்கணும். உடனே அவன் ரொம்ப இன்னசென்டா ஒரு சின்ன பிள்ளை மாதிரி, நான் எப்படி மறுபடியும் பிறக்க முடியும், என் தாய் வயிற்றுக்குள்ள நான் பழையபடி போய்
பழையபடி நான் வெளியே வரணுமா? என்னப்பா இது ஆண்டவருக்கு ஆண்டவர் தெரிஞ்ச ஆண்டவருக்குள்ள என்ன செய்யறேன்? என்னடா என் போதகத்துல இருந்து சிரிப்போட வந்து இப்படி இருந்திருக்கானு சொல்லி அவர் அது முன்னாடி என்ன சொன்னாரு? நீங்க இஸ்ரவேல்ல போதகரா இருந்து இது கூட உனக்கு தெரியலையா? அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஆவியினாலே பிறக்கிற அந்த காரியத்தை அவனோடு கூட என்ன செய்றாரு? பகிர்ந்து கொள்கிறார். அல்லேலூயா. ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிரபாவித்தால் என்ன செய்ய முடியாது? தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே என்ன செய்ய முடியாது? பிரவேசிக்க முடியாது. முதலாவது ஜலத்தினால் பிறக்கிறது. என்னது? ஜலத்தினால். அதுதான் எனது ஞான ஸ்நானம். பார்க்க போறது 2வது உயிர்த்தெழுதல் நமக்குள்ள என்ன காணப்படணும்? ஞான ஸ்நானம். அல்லேலூயா. தெளிப்பு ஞான ஸ்நானம் எல்லாம் கிடையாது. சரியா? முங்கி எடுக்கணும். ஆண்டவர் பாருங்க யோர்தான்ல அல்லேலூயா ஆமென் யோவான் ஸ்நானகனால் அவர் ஞானஸ்நானம் கொடுக்கப்பட்டார். அப்படி மூழ்கிதான் எடுக்கிறாங்க. அப்படிதானே? அதே போல அல்லேலூயா அந்த கந்தகை மந்திரியுடைய ஆமென் அந்த அந்த ராணியுடைய மந்திரி பாருங்க அவனை என்ன செய்றார்? தண்ணி நிறைய இருந்த உடனே என்ன செய்றார்? பிலிப்பு என்ன செய்றாரு? 2 பேரும் தண்ணியில இறங்குறாங்க. இறங்கிதான் முக்கிதான் வெளியே எடுக்கிறார். இது நமக்கு ஒருவேளை இது தேவன் கொடுத்த ஒரு நீதி நியாயங்களை நம்ம நிறைவேற்றணும். என்னதான் இது ஒரு சபையில இப்படி ஒரு காரியம் வச்சிருக்காங்களேன்னு நம்ம என்ன செய்ய வேண்டாம்? நினைக்க வேண்டாம். ஏன்னா ஆண்டவர் ஒவ்வொரு நீதியையும் அவர் என்ன செய்தார்? நிறைவேற்றினாரு. அதனால நான் என்ன செய்யணும்? நல்லா உள்ள மூழ்கும் போது என்ன ஆகுதுன்னா நம்ம ரட்சிக்கப்பட்டு அவருடைய பிள்ளைகளை தான் இருக்கிறோம். ஞானஸ்நானம் பெறும்போது நாம் கிறிஸ்துவோட கூட என்ன செய்யறோம்? அடக்கம் பண்ணப்படுகிறோம். என்ன பண்றோம்? அடக்கம் பண்ணப்படுகிறோம். மூழ்கிறோம். ஆண்டவரை அல்லேலூயா கல்லறையில என்ன செய்தாங்க? அடக்கம் செய்தாங்க. 3ஆம் நாள் அவர் என்ன செய்தார்? உயிர் தெழுந்தார். அந்த இதுக்கு அல்லேலூயா அடையாளமாக தான் இந்த ஞான ஸ்நானம் என்ன செய்யுது? கொடுக்கப்படுது. அப்ப தண்ணீர்ல உள்ள மூழ்கும் போது நாம் பாவத்துக்கு செத்து வெளியே வரும்போது நீதிக்கு என்ன செய்யறோம்? பிழைச்சிருக்கிறோம். எல்லாரும் இந்த ஞான ஸ்நானம் எடுத்திருக்கீங்களா நீங்க? இப்ப சிஎஸ்ஐல எல்லாம் கொஞ்சம் ஏஜ் ஆனவர் பிள்ளைகளுக்கு அப்படி மூழ்கு ஞானஸ்நானம் கொடுக்குறாங்க. இப்ப மூழ்கின தெளிப்பு ஞானஸ்நானம் இப்ப சிஎஸ்ஐல ஓரளவு இல்லை. ஆனா இப்ப கொஞ்சம் பெரியவங்கள அனுப்புறது கிடையாது. கொஞ்சம் ஒரு 9th 10th அந்த மாதிரி இது சம்மந்தி பையனுக்கு கூட எங்க ஊர்ல வச்சுதான் ஞானஸ்நானம் கொடுத்துருந்து அதுக்கு இது குழந்தை பிள்ளைகளுக்கு இப்போ அப்படி தொட்டியில என்ன செய்றாங்க? தொட்டியில தண்ணி இப்ப நிறைய போட்டு ஞானஸ்நான தொட்டி சபைகள் எல்லாம் அப்படிதான் வச்சிருக்காங்க. ஏன்னா அப்படி எல்லா இடங்கள்லயும் ஆறு ஏரி குளங்கள் என்ன செய்ய முடியாது, பக்கத்துல இருக்குன்னு பார்த்து முடியாதுன்னு சொல்லி என்ன செய்றாங்க? தொட்டியில நிறைய தண்ணியை நிரப்பி என்ன செய்றாங்க? உள்ள பெரிய தொட்டிகளை முக்கி எடுக்கிறாங்க. அதனால எல்லாருமே ஞானஸ்நானம் எடுத்திருக்கீங்களா? அப்படி இல்லைன்னா அந்த சத்தியத்தை நீங்க என்ன செய்யணும்? அல்லேலூயா ஆமீன் ஆமீன் அல்லேலூயா ஆமீன். ஆவியினாலும் நம்ம என்ன செய்யணும்? ஜலத்தினால் என்ன செய்யணும்? முதலாவது ஜலத்தினால் நம்ம என்ன செய்யணும்? பிறக்கணும். ஆண்டவரோடு கூட அடக்கம் செய்யப்பட்டு அவரோடு கூட அல்லேலூயா வெளியே வரும் பொழுதுதான் அல்லேலூயா இது எனது தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்த ஒரு நீதி நியாயம். அல்லேலூயா ஆமீன் ஆமீன். அதனால இந்த காரியத்தை நம்ம என்ன செய்யணும்? நிறைவேற்றணும். அதே போல இதுக்கு இந்த ஞானஸ்தானம் சம்பந்தமாக இன்னொரு காரியத்தை கூட பார்க்கலாம். அல்லேலூயா நம்ம முதல்ல என்ன செய்யணும்? ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்கணும். அல்லேலூயா அல்லேலூயா சோத்திரம். ஞானஸ்நானங்கிறது அது ஒரு அதாவது உலக பிரகாரமா மாம்ச பிரகாரமா எனது ஒரு அடக்கம் செய்யப்பட்டு அப்படி உயிரோடு வர்றதுக்கு ஒரு அடையாளமாக அந்த காரியம் என்ன செய்யப்படுது. ஆண்டவர் எத்தனை வயசுல அவர் ஞானஸ்நானம் பெற்றார்? 30 வயதுல தான் அவர் என்ன செய்தார்? ஞானஸ்நானம் பெறுகிறார். அதுக்கப்புறம் தான் அவர் என்ன செய்றார்? அல்லேலூயா 40 நாட்கள் உபவாசம் இருந்து அதுக்கப்புறம் தான் அவர் என்ன செய்றார்? ஊழியமே செய்ய ஆரம்பிக்கிறார். சரியா? அடுத்துல நம்ம இனி ஜலத்தினால் சொல்லிட்டோம். ஆவியினால நம்ம எப்படி பிறக்கிறது? ஆவியில பிறக்கிறது. அல்லேலூயா அதுதான் பரிசுத்த ஆவியில பிறக்கிறது. அபிஷேகம் அதுதான் அபிஷேகம். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 8:13 ஒருவர் வாசிக்கலாம். ரோமர் 8:13. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்களை அழித்தால் பிழைப்பீர்கள். பாருங்க நம்ம எப்படி ஜீவிக்க கூடாது? மாம்சத்தின்படி மாம்ச சிந்தை அல்லேலூயா மரணம் என்று சொல்லுது. ஆவியின் சிந்தையும் ஜீவனும் தீர்க்காயுசுமா. அதனால நம்ம எப்பொழுதும் அப்படியே நம்மளா யோசித்து காரியங்களை செய்யறது நம்முடைய மனசும் மாம்சமும் விரும்புறபடி என்ன செய்யக்கூடாது. எந்த ஒரு காரியம் இருந்தாலும் ஆண்டவரிடத்துல ஆலோசனை கேட்டு இதை நான் செய்யலாமான்னு சொல்லி கொஞ்சம் அமர்ந்திருந்து அந்த காரியத்துக்காக ஆண்டவரிடத்துல ஜெபிச்சுதான் அந்த காரியங்களை செய்யணும். நம்முடைய மாம்சமும் மனசும் விரும்புறபடி செய்யக்கூடாது. சகரியா தீர்க்க தரிசன புத்தகம் 4:6 பாக்குறோம். அல்லேலூயா ஆமென். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவினாலே ஆகும். அதனால நம்ம கர்த்தருடைய அபிஷேகத்தை பெறாதவங்க கண்டிப்பா அபிஷேகத்தை பெறணும். இன்னும் காலம் தாழ்த்தாதீங்க. நீங்க ஒருவேளை ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்திருக்கலாம். ஏன்னா அபிஷேகம் பெறாதவங்களா இருந்தா ஆண்டவரிடத்துல கேட்டு காத்திருந்து எனக்கு அபிஷேகத்தை என் மீது ஊற்றுங்க ஆண்டவரே, நீங்க வாக்கு கொடுத்திருக்கீங்களே,
அப்படின்னு சொல்லி என்ன செய்யுங்க, அந்த வாக்கு தத்தத்தை கேட்டு என்ன செய்யணும், பெற்றுக்கொள்ளணும். என்ன காலம் தாழ்த்திக்கிட்டே இருக்காதீங்க. ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்காக தான் நாட்களை கொஞ்சம் அப்படி நீடிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. ஏன்னா வருகையில என் பிள்ளைய நான் அழைச்சிட்டு போகணுமேன்னு சொல்லிதான் நாட்களை அவர் என்ன செய்யறாரு, அல்லேலூயா, நமக்காக தான் அவர் என்ன செய்யறாரு, வெயிட் பண்ணிட்டே இருக்கிறாரு. அதனால அவருடைய வருகையில எடுத்துக்கொள்ளப்படணும்னா நம்ம ஞானஸ்தானம் எடுத்திருக்கணும். அதே நேரத்துல பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருக்கணும். நல்லா ஒவ்வொரு நாளும் இந்த ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ள இருக்கணும். இவ்வளவு இருந்தா தான் நம்ம என்ன செய்ய முடியும், வருகையில எடுத்துக்கொள்ளப்பட முடியும். உபத்திரவ காலம், இந்த உபத்திரவத்துல நம்ம என்ன செய்ய மாட்டோம், ஆண்டவர் அல்லேலூயா, நம்ம அப்படி விடப்பட்ட நிலைமையில என்ன செய்ய மாட்டோம், இருக்க மாட்டோம். அல்லேலூயா. எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 37:3-10 அந்த இதுல வாசிக்கும் போது பாருங்க, உலர்ந்த எலும்புகள், அந்த எலும்புகள் உலர்ந்து போய் தான் கிடக்குது. ஏன்னா ஒரு மனிதன் மரித்தா மற்ற எல்லாமே என்ன செய்யும், கொஞ்சம் கொஞ்சம் நாட்கள்ல என்ன செய்யறோம், அழுகி போயிடும், எல்லாமே இதாகி போயிடும். ஆனா எலும்பு மட்டும்தான் என்ன செய்யும், அல்லேலூயா, அப்படியே நாள் கணக்குல என்ன செய்ய இருந்து அந்த எலும்புகள், யோசேப்பு பாருங்க, தான் மரித்த போது தன்னுடைய எலும்புகளை என்ன செய்யணும், அல்லேலூயா, எகிப்துல வைக்க கூடாது, அல்லேலூயா, நீங்க போகிற அந்த தேசத்துல அந்த கானானுக்குள்ள அங்க கொண்டு போய் தான் என்னுடைய எலும்பை என்ன செய்யணும், அடக்கம் செய்யணும்னு சொல்லிடுறாரு. அப்ப அந்த எலும்பு என்ன செய்யுது, ரொம்ப நாட்களுக்கு என்ன செய்யுது, அல்லேலூயா இருக்கு. அப்படிதான் மரித்து அடக்கம் செய்யப்பட்ட எலிசா தீர்க்கதரிசியின் போது ஒரு மனுஷரை தூக்கி போட்டுடுறாங்க பாருங்க. அவருடைய எலும்புகளுக்குள்ள அந்த அபிஷேகம் இருந்துச்சு. அதனாலதான் நல்ல அபிஷேகத்துல நிரம்பி ஜெபிக்கும் போது அந்த அபிஷேகம் என்ன செய்யுது, நம்முடைய எலும்புகளுக்குள்ள, நம்முடைய ரத்த நாளங்களுக்குள்ள, ஒன்றுக்குள்ள என்ன செய்யும், அது அபிஷேகம் போகும். நல்ல ஆவியில நிரம்பி ஜெபிங்க. ஆவியில நிரம்பி ஜெபிச்சு சரீரத்துக்குள்ள அக்கினி பிடிச்ச மாதிரி பிடிக்கணும். அது என்ன செய்யணும், ஒவ்வொரு எலும்புகளுக்குள்ள போகணும். இன்னைக்கு எத்தனை எலும்பு சம்பந்தமா தான் நிறைய வியாதிகள், எலும்பு மஜ்ஜைகள், எலும்புக்குள்ள இருக்கக்கூடிய, அல்லேலூயா, ஆமேன் ஆமேன், அல்லேலூயா, அந்த ரத்த அணுக்கள் குறைஞ்சு போயிருது. அல்லேலூயா, சிலருக்கு ரத்த அணு வெள்ளை அணுக்கு கம்மியா இருக்கு, அல்லது வெள்ளை கூடிருது, இல்லைன்னா சிவப்பு அணுக்கள் கம்மியா இருக்கு. அதே மாதிரி சிலருக்கு பாத்தீங்கன்னா அன்னைக்கு அல்லேலூயா, அவர் ஐயா அல்லேலூயா ஊழியம் செய்யறவர் தான், அவங்க பேத்திக்கு அந்த பிள்ளைக்கு பாத்தீங்கன்னா 4 வயசு என்னமோ ஆகுதுனாங்க. அந்த பிள்ளைக்கு பாருங்க பிளேட்லெட்ஸ் கம்மியா இருக்குது, அதாவது தட்டை அணுக்கள் அது கம்மியா இருக்குது அப்படின்னாங்களாம். பாருங்க, ரத்தத்துல இந்த 3 விதமானது இருக்கும், ரத்த வெள்ளை அணுக்கள், சிவப்பு அணுக்கள், அதே நேரத்துல அந்த பிளேட்லெட்ஸ் அந்த தட்டை அணுக்கள். அல்லேலூயா, இதெல்லாம் சேர்ந்துதான் என்ன செய்யுது, அல்லேலூயா, ரத்தத்துல இதெல்லாம் இருக்குது. அப்போ நல்லா ஆவியில நிரம்பி அந்நிய பாஷையில ஜெபிங்க. எலும்பு சம்பந்தமா எந்த வியாதியும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. அந்த எலும்புகளுக்குள்ள என்ன செய்யணும், ஆண்டவர் நிலத்தையும் கொழுப்பையும் உண்டது போல நம்ம ஆத்மா எப்படி இருக்கணும், புஷ்டியா இருக்கணும். நம்ம எவ்வளவுக்குள்ள ஆவியில நிரம்பி அந்நிய பாஷையில ஜெபிக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்ம சரீரத்திலேயே என்னது நல்ல ஒரு விடுதலை. 120 வயதாகியும் அல்லேலூயா, ஆமேன், கர்த்தருடைய தாசனாகிய மோசேக்கு கண் பார்வை குறையவும் இல்லை, செவி புலன் குறையவும் இல்லை, நல்ல செத்து விளவராய் மலையும் மேலே என்ன செய்தார், ஏறி சென்றார். ஆனா பழைய ஏற்பாட்டுல பாக்குறோம், யூகையில அதைத்தான் அவியானவர் நடத்த சொன்னாங்க. அநேகர் பாருங்க, ஈசாக்கு வயதான போது அவர் கண் பார்வை குறைஞ்சு கண் பார்வை இல்லாம இருக்கிறாரு. யாக்கோபும் தெளிவான பார்வை இல்லாம இருக்கிறாரு. அல்லேலூயா, ஏலி பார்வை இல்லாதவரா இருக்கிறாரு. இப்படி அநேக பரிசுத்தவான்கள் தான். அநேகருக்குள்ள சரீர பிரகாரமா பார்வை குறையா இருக்குது. நம்மள யாருக்கும் பார்வை குறைபாடு இருக்கக்கூடாது. அல்லேலூயா, சரீர பிரகாரமாகவும் நாம் நல்ல பார்வை உள்ள மக்களாக, நல்ல காது கேட்கிற மக்களாக நம்முடைய சரீரம், அல்லேலூயா, எப்படி எப்பவுமே கர்த்தருடைய தாசனாகிய மோசே அவருடைய லைஃபை சொல்வேன், டாடி மோசேயாவை போல எனக்கு என்ன செய்யணும், அல்லேலூயா, நல்ல கண் பார்வை, நல்ல செவிப்புலன் நல்லா தரணும் எனக்குன்னு சொல்லி எப்பவும் அப்பாட்ட எப்பவும் அதையே சொல்லிட்டே இருப்பேன். அதுபடிதான் அப்பா அன்னைக்கு வழி நடத்திக்கிட்டு இருக்காங்க. அல்லேலூயா. அதே போல ஏனோக்கு ஐயாவை சொல்லுவேன், எனக்கு ஏனோக்கு ஐயாவை போல உங்களோட நான் சஞ்சரிக்கணும் டாடி, உங்களோட சஞ்சரிச்சு அப்படி உயிரோட என்ன செய்யணும், என்னையும் கூட்டிட்டு போயிடணும் டாடி. இப்படியே தான் நான் எப்பவும் டாடி கிட்ட கேட்டுட்டு இருப்பேன். அதன்படியாக ஆண்டவர் தம்முடைய மகிமையான கனமான ஊழியத்தை தந்து இன்னைக்கு உத்தமமான ஜனங்களை எனக்கு நீ ஆயத்தப்படுத்தும்படி எலியாவின் ஆவியும் பலத்தை உனக்கு தர்றேன்னு சொல்லி இன்னைக்கு கர்த்தர் கிருபையாக அந்த மகிமையான கனமான ஊழியத்தை தந்து, அல்லேலூயா, ஆமென், அற்பமான சரீரத்தை மகிமையின் சரீரமாய் மாற்றி மாற்றி வருகைக்கு ஆயத்தப்படுத்திக்கிட்டு இருக்கிறாரு. அப்பா எதுக்கு ஆயத்தப்படுத்திக்கிட்டு இருக்கிறாரு, வருகைக்கு ஆயத்தப்படுத்திக்கிட்டு இருக்கிறாரு, மற்றவர்களையும் ஆயத்தப்படுத்த வைத்துக் கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நான் இன்னைக்கு கூட டாடிட்ட சொன்னேன், டாடி நான் எவ்வளவு வருஷம் ஆச்சு டாடி எஸ்தர் எழுப்புதல் இது மாளிகையா கட்டப்படணுமா டாடி. ஒவ்வொரு வாரமும் போய் போய் சொல்லிட்டு வந்துட்டு அவங்க அப்படியே இருந்தாங்கன்னா, அல்லேலூயா, இந்த ஆவிக்குரிய ஜீவித்துல ஒரு வளர்ச்சி இல்லைன்னா இது ஒரு பிரயோஜனம் இல்லையா டாடி. இந்த உழைப்பு என்ன செய்யக்கூடாது, வீணா போயிடக்கூடாது ஆண்டவரே, பிரயாசத்துக்கு ஏற்ற பலன் கிடைக்கணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நான் அதிகமாக அல்லேலூயா கிச்சன் ஒர்க் பண்ண போனா அப்பாட்ட அதைத்தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன், டாடி இந்த எஸ்தர் எழுப்புதல் ஜெபக்குழு ஒரு மாளிகையா அது கட்டப்படணுமா டாடி.
அப்படியே இருக்கிற வண்ணமாவே இருக்கக்கூடாது ஆண்டவரே. நல்லா ஜெபிக்கும் போது அனல் என்ன செய்யணும்? அக்கினி பற்றி பிடிக்கணுமா ஆண்டவரேன்னு சொல்லிதான் அப்பாகிட்ட நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா சும்மா லேசான காரியம் இல்ல. ஒவ்வொரு நாள் நீங்க ஒவ்வொரு நாளும் 2 மணி நேரம் வர்றீங்க. ஆனா எனக்கும் கூட இந்த ஒரு நாள் வர்றதே நான் எல்லாம் நிறைய காரியங்கள் இன்னைக்கு தான் இருக்கும் எனக்கு திங்கட்கிழமை. நேத்து சர்ச்சுக்கு போயிட்டு வந்ததுனால நான் நிறைய காரியங்கள் செய்யணும். அல்லேலூயா. ஆமீன், ஆமீன். இன்னைக்கு பாருங்க எல்லா ஒர்க்கும் முடிச்சு, ஏன்னா அவங்க வெயில்ல நின்னு வேலை செய்றவங்க. அவங்களுக்கு செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் நம்ம செய்து கொடுத்துறணும். ஏன்னா மற்ற நாட்கள் எனக்கு அது திருட்டு போறங்கும்போது அவங்களுக்கு எல்லா காரியங்களுமே நம்ம என்ன செய்யலாம். அது ஈவினிங் தான் என்ன செய்யணும் மற்ற காரியங்கள் செஞ்சுட்டு இருக்கோம். பகல்ல செய்யக்கூடிய காரியங்கள். என்ன வீட்டுக்கு ஒருத்தவங்க வந்திருக்காங்கன்னா, அவங்க பாருங்க வெயில்ல நின்னு எவ்வளவு காரியங்கள் செய்றாங்க. அவங்களுக்கு நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே செய்து கொடுக்கணும். அப்புறம் எல்லா காரியங்களுமே வேக வேகமா என்ன செய்ய வேண்டியிருந்துச்சு. இன்னைக்கு அதிகமா வேகமா செய்ய வேண்டியிருந்துச்சு. அல்லேலூயா. சும்மா லேசான காரியம் கிடையாது. ஒரு காரியத்துக்கு வந்து வர்றோம்னா, ஒரு ஜெபத்துக்கு வர்றோம்னா நம்ம என்ன செய்யணும்? எவ்வளவோ ஆயத்தமாகி உலக பிரகாரமா நம்முடைய காரியங்கள், வேலைகள் எல்லாமே என்ன செய்யணும்? சாருக்கு குடுத்து விடுறதுக்கு எல்லா காரியங்களும் அவங்களுக்கு செய்யக்கூடிய எல்லாம் செய்து தான் என்ன செய்யணும்? எவ்வளவோ காரியங்கள் செய்ய வேண்டியிருக்குது. ஆனா நெறைய ஒர்க் இருக்கும். ஆனாலும் கூட கர்த்தருக்காக, ஆமா ஆண்டவரே, ஆமென் எஸ்தர் எழுப்புதல் ஜெபக்குழுவும் ஒரு மாளிகையா எழும்பணும் ஆண்டவரே, அப்படின்னு சொல்லி தான் என்ன செய்வேன். அல்லேலூயா. வேக வேகமா வந்து அல்லேலூயா உட்காருவது உண்டு ஜெபத்துல. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ நம்ம என்ன செய்யணும்? ஆவியினால பிறக்கணும். சரியா? அல்லேலூயா. அதே போல 2 கொரிந்தியர் 3:6 வாசிங்க. 2 கொரிந்தியர் 3:6. என்ன ஒண்ண மட்டும் சொல்லி நான் முழுவதும் சேர்த்து ஒரு தடவை சொல்ல விரும்புறேன். புது 2 கொரிந்தியர் உடன்படிக்கையின் புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராய் இருக்கும்படிக்கு அவரே எங்களை தகுதி உள்ளவர்களாக்கினார். அந்த உடன்படிக்கை எழுத்துக்குரியதா இராமல் ஆவிக்குரியதா இருக்கிறது. எழுத்து கொள்ளுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. அப்போ நம்ம வந்து எந்த ஊழியக்காரரா? புது உடன்படிக்கையின் ஊழியக்காரர். நம்ம எந்த ஊழியக்காரர்? புது உடன்படிக்கையின் ஊழியக்காரர். பழைய உடன்படிக்கை என்னது? நியாயப்பிரமாணம். அவங்களுக்கு என்ன செய்து எழுதி கொடுக்கப்பட்டது. ஆனா இன்னைக்கு மத்தியஸ்தராகிய இயேசு கிறிஸ்து அல்லேலூயா நமக்கு புது உடன்படிக்கையை தந்திருக்கிறாரு. நம்ம இருந்து யாரு பழைய ஏற்பாட்டு ஊழியக்காரர்கள் அல்ல. நம்ம வந்து புது உடன்படிக்கையின் ஊழியக்காரர். அந்த சொல்லப்பட்டிருக்குது எழுத்து கொல்லும், ஆவியோ என்ன செய்யும்? உயிர்ப்பிக்கும். அப்ப நம்முடைய ஊழியங்கள் வந்து எப்படிதான் நடக்கணும்? நம்முடைய ஊழியங்களே ஆவியானவரால் தான் நடக்கணும். நம்முடைய ஊழியங்கள் எப்படி நடக்கணும்? ஆவியானவரால் வழி நடத்தப்படுகிற ஊழியமா தான் இருக்கணும். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையுமே ஆவியானவரால் நடத்தப்படுகிற வாழ்க்கையாக தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கணும். சரியா? அதனால ஆவியானவர் அபிஷேகத்தை பெறாம ஒண்ணும் பண்ண முடியாது. அபிஷேகம் இல்லைன்னா எதுவுமே செய்ய முடியாது. சரியா? ஆவியானவர் தான் நம்மளை என்ன செய்றாரு? ஒவ்வொரு நாளும் நான் கூட சொல்வேன், நான் எப்பவும் ஆவியானவர்கிட்ட சொல்வேன், டாடி நீங்க இல்லாம எல்லாரும் எப்படி டாடி இருக்காங்க? இந்த உலகத்துல எவ்வளவோ மக்கள் இருக்காங்க. ஆவியானவரே நீங்க இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை டாடி. நத்திங் டாடி. அப்ப எப்படி டாடி மற்றவங்க எல்லாம் நீங்க இல்லாம இருக்காங்கன்னு எனக்கு அது ஆச்சரியமான ஒரு காரியமா இருக்கும். உலகம் முழுசும் சரி. அதே போல கர்த்தருடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டவங்க கூட அநேகர் அபிஷேகம் பெறாம இருக்காங்க. எப்படி டாடி அவங்களால அப்படி இருக்க முடியுது? எப்படி ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய முடியும்? ஆண்டவர் விரும்புகிறபடி செயல்பட முடியும். அதனால கர்த்தருடைய பிள்ளைகளை நமக்குள் தேவன் வைத்திருக்கிற அந்த ஆவியை அனல் மூட்டி எழுப்பி ஆவியானவர் அந்த பவர் ஸ்டேஷன் நமக்குள்ள இருக்கிறாரு. நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும்? அப்போஸ்தலனாகிய பவுல் இளம் ஊழியனாகிய தீமோத்தேயு சொல்லும் பொழுது உனக்கு கொடுத்த ஆவிக்குரிய வரங்களை நீ என்ன செய்? அனல் மூட்டி எழுப்பு. அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்காத. ஒரு ஊழியனை பார்த்து சொல்றாரு. அதனால நம்ம யாரு? புது உடன்படிக்கையின் ஊழியக்காரர். நம்முடைய ஊழியம் எப்படி நடக்கணும்? ஆவியினாலே நடக்கணும். சரியா? நம்முடைய ஊழியம் வந்து எதனால நடக்கணும்? ஆவியினால். இறுதியாக அல்லேலூயா. ஆமென், ஆமென். அதே அல்லேலூயா. ஆமென். யோவான் எழுதின சுவிசேஷம். ஆமென். அல்லேலூயா. 5ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை ஒரு வாசிக்கலாம். 5:26. ஏனெனில் பிதாவானவர் தம்மில் தாமே ஜீவனுடையவராய் இருக்கிறது போல குமாரனும் தம்மில் தாமே ஜீவனுடையவராய் இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். பாருங்க நம்ம வந்து அதே நேரத்துல 1 யோவான் 2 பாக்குறோம். அல்லேலூயா. நமக்கு ஆண்டவர் தந்த வாக்கு தத்தத்திலேயே மிகவும் மேலான வாக்கு தத்தம் இதுதான். அல்லேலூயா. நித்திய ஜீவனை அல்லேலூயா. ஆமென். நித்திய ஜீவனை உங்களுக்கு தருவேன்னு சொல்லியிருக்காரு பாத்தீங்களா? அந்த வாக்கு தத்தம் தான் மேலான ஒரு வாக்கு தத்தம். அல்லேலூயா. ஆமென். எவ்வளவு வாக்கு தத்தங்கள்
வேதத்துல எழுதப்பட்டிருந்தா கூட ஆண்டவர் நமக்கு வாக்கு அளிச்சு நித்திய ஜீவன் நமக்குள்ள, ஹalleluya, ஆண்டவர் நமக்குள்ள வைத்திருக்கிறார் பாத்தீங்களா, அந்த நித்திய ஜீவன், ஹalleluya, அவருடைய வருகை வரைக்கும் நம்மளை வழி நடத்தி அவர் இந்த உலகத்துக்கு வந்து, ஹalleluya, மரித்து உயிர் திறந்தது எதுக்காகனா நமக்குள்ள அந்த நித்திய ஜீவனை தரும்படியாக. சரியா? ஆதாம் ஏவாள் எதை இழந்துட்டாங்க? ஹalleluya, அவங்களுக்குள்ள அந்த நித்திய வாழ்க்கை, ஹalleluya, அந்த ஆண்டவரோடு கூட வாழக்கூடிய அந்த நித்திய வாழ்க்கையை அவங்க என்ன செஞ்சாங்க? இழந்துட்டாங்க. அதனாலதான் அவங்களுக்குள்ள நீ சாகவே சாவாயின்னு சொன்னாரு. ஆனா ஆண்டவர் இன்னைக்கு பாருங்க, ஹalleluya, நமக்குள்ள அந்த நித்திய ஜீவனை ஆண்டவர் நமக்கு வாக்கு அளிச்சிருக்கிறதுனால நாம் ஜீவன் உள்ள மக்களாக, ஹalleluya, கிறிஸ்துவின் ஜீவன் நமக்குள்ளே என்ன செய்து இருக்குது. கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழ செய்தவருடைய அந்த ஜீவன் என்ன செய்யுது? நமக்குள்ள இருக்குது. அதனால நம்ம எப்படி இருக்கிறோம்னா ஜீவன் உள்ள மக்களாக இருக்கிறோம். நம்ம எப்படிப்பட்ட மக்களாக இருக்கிறோம்? ஜீவன் உள்ள மக்களா இருக்கிறோம். அதனால நமக்குள்ள ஹல்லேலூயா காணப்படக்கூடிய 4 உயிர்த்தெழுதல். முதலாவது என்னது? ஹல்லேலூயா ரட்சிப்புங்கிற உயிர்த்தெழுதல் நமக்குள்ள என்ன செய்யணும்? இருக்கணும். 2வது நம்ம ஜலத்தினாலே ஹல்லேலூயா அடக்கம் செய்யப்பட்டு கிறிஸ்துவோடு கூட எழுந்திருக்கிற மக்களாக ஞானஸ்நானம் பெறணும். மூழ்கி ஞானஸ்நானம் பெறணும். 3வது நாம் என்ன செய்யணும்? ஆவியிலே பிறக்கிற மக்களாக ஆவினால பிறக்கணும். ஏன்னா ஆவிதான் என்ன செய்யுது? ஹல்லேலூயா பரலோகத்தை சுதந்திரிக்கப்படுறது. ஹல்லேலூயா நம்முடைய சரீரத்தை ஆண்டவர் மகிமையின் சரீரமாய் மாற்றி விடுவார். அதே நேரத்துல ஹல்லேலூயா நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் கர்த்தருடைய பரிசுத்த ஆவியை நாம் பெற்றுக்கொள்ளும் போதுதான், ஹல்லேலூயா பரிசுத்த ஆவியை நாம் பெற்றுக்கொண்டால்தான் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கத அந்த பாக்கியமே அன்னைக்குதான் கிடைக்குது. சரியா? அதனால ஹல்லேலூயா ஆமென். ஆவியானவர் நம்மளுக்கு வராமல் அந்த நம்மளை என்ன செய்யறாரு? ஹல்லேலூயா சுவிகார புத்திரராக பிதா என்ன செய்யறாரு? ஹல்லேலூயா ஏற்றுக்கொள்ளுகிறார். ஹல்லேலூயா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை சிலுவையிலே பெற்றெடுத்தார். பிதாவாகிய தேவன் நம்மை தத்தெடுத்தார். சரியா? அவர் தத்துதான் நம்மளை எடுத்திருக்கிறார். சரியா? அவருடைய முதல் குமாரன் இயேசு கிறிஸ்து தான் நம்மள ஆண்டவர் என்ன செய்கிறாரு? தத்து பிள்ளைகளாக தத்தெடுத்திருக்கிறார். அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படக்கூடிய புத்திர சுவிகாரம் அந்த ஆவியை நமக்குள்ள வச்சிருக்கிறாரு. நல்லா ஞாபகம் வச்சுக்கிடுங்க. இயேசு நம்மளை சிலுவையில் பெற்றெடுத்தார். பிதா என்ன செய்தார்? நம்மளை ஹல்லேலூயா மீண்டுமாக இழந்து போன ஆதாமை ஹல்லேலூயா மீண்டுமாக ஆண்டவர் ஹல்லேலூயா ஆமென் தன்னுடைய 2வது குமாரனாக ஆண்டவர் வச்சிருந்தார். அப்படித்தான் ஹல்லேலூயா தன்னுடைய குமாரனாக தான் என்ன செய்தாரு? ஹல்லேலூயா ஆதாமும் வச்சிருந்தாரு. ஏன்னா ஹல்லேலூயா சன் ஆஃப் காட் தான் அழைக்கப்படுகிறாரு. ஹல்லேலூயா ஆமென் ஆமென். அவங்களுக்கு எல்லாம் தொப்புள் கிடையாது. ஹல்லேலூயா ஆமென் ஆமென். அதனாலதான் ஏனோக் ஐயா என்ன செய்யிருப்பாரு பாருங்க, இப்படிலாம் ஆண்டவரோட இருந்திருக்காங்களேன்னு சொல்லிதான் 7ஆம் தலைமுறையாகிய ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையாகிய அந்த ஏனோக் ஐயா என்ன செய்தாரு? பிடிச்சுக்கிட்டாரு ஆண்டவரை. நீங்க அவங்களோடு வாசம் பண்ணி அவங்களோடு உலாவி அவங்களோடு இருந்தீங்களே அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஆதாம் அப்பெல்லாம் இருக்காரு. சரியா? ஹல்லேலூயா ஆமென் ஆமென். அதனால பாருங்க, தன்னுடைய இழந்த அந்த மகனை அந்த இளைய குமாரன் எப்படி திரும்பி வந்தானோ அதே போல ஹல்லேலூயா இழந்து போன தம்முடைய பிள்ளைகள் மீண்டும் அவர் அண்டை வருகின்ற பொழுது அவர்களை அவர் குமாரராக மீண்டும் என்ன செய்தார்? ஏற்றுக்கொள்ளுகிறார். அதனால பிதாவாகிய தேவன் நம்மளை தத்தெடுத்து மீண்டுமாக ஆதாம் இழந்த அந்த வாழ்க்கையை நமக்கு என்ன செய்றார்? ஆவியான தேவன் நமக்குள் வந்து வாசம் பண்ணி ஹல்லேலூயா மீண்டும் அந்த இழந்த வாழ்க்கையை நமக்கு என்ன செய்றார்? தருகிறார். 7 பொன் குத்து விளக்குகளின் நடுவிலே உலாவுகிற தேவன் நம்மை ஒரு குத்து விளக்காய் மாற்றி நம் நடுவே நம்முடைய வீட்டுல நம்ம இருக்கிற இடத்துல ஆண்டவர் அசைவாடுகிறார். அதனால பிள்ளைகள் மேல அசைவாடுங்கப்பா. என் கணவர் மீது நீங்க அசைவாடுங்கப்பா. நான் வேலை பார்க்கிற ஸ்தலத்துல அசைவாடுங்கப்பா. நான் இருக்கிற ஸ்தலத்துல அசைவாடுங்க. அதே போல நான் எங்க வேலை பார்க்கிறேனோ அந்த இடத்துல நீங்க அசைவாடணும் ஆண்டவரே. நல்ல வேலை பார்க்கிற இடங்கள்ல எல்லாம் அந்நிய பாஷையிலே என்ன செய்யுங்க? ஜெபித்து கொண்டே என்ன செய்யுங்க? வேலையை செய்யுங்க. வேலை பார்க்கிற இடத்துலயும் அந்நிய பாஷையில வேலை நடந்துகிட்டு இருந்தாலும் சரி, ஆவியில அந்த ஜெபம் நடந்துகிட்டே இருக்குது. அப்போ அந்த இடத்துல ஆவியானவர் அசைவாடுவார். ஆவியானவர் அசைவாட அந்த வேலை பார்க்கிறவங்களும் என்ன செய்வாங்க? ரட்சிக்கப்படுவாங்க. அதே போல அதனால இந்த நாளிலும் கூட நமக்குள் இருக்க வேண்டிய அந்த நித்திய ஜீவன் ஆண்டவர் நமக்குள் வந்து வாசம் பண்ணி அவருடைய ஜீவனை நமக்குள்ள வச்சிருக்கிறாரு. அதனால நம்ம என்ன செய்யறோம்? ஜீவன் உள்ள மக்களாக ஹல்லேலூயா உயிர்த்தெழுந்த
சேர்ந்த மக்களாக, ஆண்டவருக்கு முன்பாக நாம் அலங்கரிக்கப்பட்ட மக்களாக, தேவன் விரும்புகிற மணவாட்டியாக ஆண்டவர் நம்மை உருவாக்கி வருகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அதனால தேவன் சொன்ன இந்த சத்தியங்களை, ஹல்லேலூயா, இன்னும் ஞானஸ்நானம் பெறாதவங்க, இன்னும் அபிஷேகம் பெறாதவங்க தயவு செய்து என்ன செய்யுங்க, பெற்றுக்கொண்டு ஹல்லேலூயா, தேவன் விரும்புகிற அந்த மேலானவைகளை நாடுகிற, அப்பதான் மேலானவைகளை கேட்கறதுக்கு விருப்பம் வரும். ஆவியானவரை பெறாம எப்பவும் இந்த உலக கவலையும் உலக காரியமும் தான் எண்ணத்துக்குள்ள இருக்குமே தவிர, ஆவியானவரை பெற்றுக்கொள்ளும் போதுதான் அவர் வாக்கு கடங்காத பெருமூச்சோடு என்ன செய்றாரு, முதல்ல நமக்காக ஜெபிக்கிறார். நம்மள ஒவ்வொரு நாளும் கழுவி கழுவி சுத்திகரிச்சு முதல்ல நமக்காக என்ன செய்றார், பிதாவினிடத்துல பரிந்து பேசி ஜெபிக்கிறார். நம்மள பாருங்க, ஒரு அருமையான தீபம் இப்ப ஏற்றப்பட்டிருக்கு. ஆண்டவர் ஆமா 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 அவர் இருக்கிற இடத்துல இருந்து அதை காமிக்கிறார். ஹல்லேலூயா, அப்பா அதை காட்டுறாங்க. அழகான ஒரு தீபம் என்ன செய்யுது, 7 பொன் குத்து விளக்குகளின் நடுவுல உலாவுகிற தேவன் ஒரு அருமையான ஒரு தீபத்தை, ஹல்லேலூயா, உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் அந்த காரியத்தை இப்ப காண்பித்து கொண்டு இருக்கிறாரு. அதனால நம் நடுவிலே ஆண்டவர் உலாவ வேண்டும். நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற தேவன் நம்முடைய குடும்பத்துல, நம்முடைய பிள்ளைகள் மேல, நம்முடைய கணவர் மேல, நமக்குள்ள எல்லாவற்றின் மேலும் ஆவியானவர் அசைவாட வேண்டும். அப்படின்னா நம்ம நல்லா ஆவியில நிரம்பி ஜெபிக்க ஜெபிக்க அவர் நமக்காக ஜெபிக்கிறார், நம்முடைய குடும்பத்துக்காக ஜெபிக்கிறார், தேசங்களுக்காக ஜெபிக்கிறார், மற்ற ஜனங்களுக்காக. கடந்த வாரத்தில் கூட பாருங்க, ஒரு அருமையான அப்படியே ஆவியில நிரம்பி ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறேன். அப்படியே ஆவியில அப்படியே ஜெபிச்சுட்டே இருக்கும்போது ஒரு அருமையான ஒரு வாலிப மகள் அப்படியே வாயை பொத்தி கொண்டு அழுறா. ஐயோ, நான் தற்கொலை பண்ணணும்னு நினைச்சேனே, அப்படி எண்ணத்துல இருந்தனே, ஆண்டவர் எண்ணத்தை மாற்றி எனக்கு மீண்டும் வாழ்க்கையை தந்திருக்காரு. அப்ப நம்ம ஜெபிக்கும் போது பாருங்க, அதுதான் கிரியை நடப்பிக்கிற ஜெபம். சரியா? அது யார் கிரியை நடப்பிக்கிற ஜெபத்தை செய்ய முடியும்? ஆவியானவர் தான் செய்ய முடியும். ஆவியானவர் எப்படி ஜெபிக்கிறாரு? பிதாவின் சித்தத்தை அறிஞ்சு ஜெபிக்கிறார். அவருடைய ஜெபம் எப்படி இருக்கும்? வாக்கு கடங்காத பெருமூச்சுக்களோட ஏக்கத்தோட இருக்கும். நம்ம ஜெபம் அப்படியா இருக்கும்? நீங்க மாம்சத்துல ஜெபிச்சு பாருங்க. அப்படியே ஜெபிக்க முடியும்? ஆவியில ஜெபிக்கும் போது அப்படி ஏக்கம் வந்துகிட்டே இருக்கும், புலம்பல் வந்துகிட்டே இருக்கும். கூவி 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 ஜெபிக்க வைப்பார். நீங்கள் வேண்டிக் கொள்வது இன்னதென்று அறியாதிருக்கிறபடியினால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுக்களோடு ஹல்லேலூயா அவர் பிதாவின் சித்தத்தால் ஜெபிக்கிறார். அப்ப நீங்க அதுக்குதான் உங்களை அந்நிய பாஷையிலேயே ஜெபிங்கன்னு சொல்றது. சரியா? வாரத்துல ஒரு நாள் ஜெபிக்க வாங்கன்னு செல்வி நேற்று தான் மெசேஜ் அனுப்பியிருக்கேன். என்னைக்குனாலும் நான் ஓகே காட்டிட்டு. ஏன்னா நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவோ அந்நிய பாஷையில ஆவியில நிரம்பி ஜெபிக்கிறீங்களோ, அவ்வளவுக்கு அவ்வளவுதான் தரிசனங்களும் வெளிப்படுத்தலும், ஹல்லேலூயா, பரலோக திட்டங்களும், ஹல்லேலூயா, ஆமே, இனி நடக்க போகிற காரியங்களும் எல்லாம் நமக்கு வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும். எல்லா காரியங்களையும் என்ன செய்வாரு, வெளிப்படுத்திக்கிட்டே இருப்பாரு. நம்ம ஜெபத்துல உட்கார்ந்தாலே நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கும், ஆண்டவருக்கும் நமக்கும் அது உரையாடல். அந்த உரையாடல் பாருங்க, தரிசனங்களும் வெளிப்படுத்தல்களும் தேவ திட்டங்களும் வெளிப்படுத்தப்பட்டுக்கிட்டே இருக்கும். இதை எல்லாரும் பெறணும். அதனாலதான் சொல்றேன், என்ன 1, 2 வார்த்தையை வச்சுக்கிட்டே 10 வருஷமா என்ன செய்யக்கூடாது, உட்கார்ந்துகிட்டு இருக்க கூடாது. 30 வருஷம் 40 வருஷம் ஆனாலும் விசுவாசிகள் சொல்லிட்டு ஒரு வார்த்தை 2 வார்த்தையை வச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது, இருக்கக்கூடாது. அதனால ஒரு பிரயோஜனம் கிடையாது. நம்மளை அபிஷேகித்த தேவன் நம்மளை ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் நம்மளை அபிஷேகித்திருக்கிறார். சரியா? நம்மளை எப்படி அபிஷேகித்திருக்கிறாரு? ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும். ஹல்லேலூயா. அப்ப 2 அபிஷேகம் நமக்கு இருக்கு. நம்ம எப்படி செயல்படணும் பாருங்க. நேற்று பாருங்க எங்க சர்ச்சில் ஹல்லேலூயா ஆண்டோனின்னு ஒரு பிரதர், அவங்க தான் மிஷனரி காணிக்கை சர்ச்சு காரியங்கள் எல்லாம் செய்வாங்க. அவருடைய மனைவி அந்த சிஸ்டர் இப்போ அவங்களுக்கு குற்றாலம் பக்கம் தான், தென்காசி பக்கம் தான், செகண்ட் கன்சீவாக இருக்காங்க. மூத்த குட்டி போனால் அவளுக்கு இப்போ தான் 2 இயர்ஸ் இதாகுது. அப்போ அவங்களோட என்ன செய்தேன், நான் வந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது கேட்டேன் நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க? என்ன ஜான்ஸ் காலேஜில் படித்தேன், எம்எஸ்சி. என்னதுன்னா பாட்னி அப்படின்னு சொன்னாங்க. ஹல்லேலூயா. அவங்க வீட்டுக்காரரு கொஞ்சம் வெளியில தான் ஒரு இடங்கள்ல என்ன வேலை பார்க்கறதுன்னு தெரியல, அதை பார்த்துக்கிட்டு இருக்காரு. இவங்கெல்லாம் ரொம்ப கொஞ்சம் வசதி கிடையாது. இவங்க அப்பா வந்து ஒரு வெல்டர், இவங்க ஒரு தம்பி. அப்போ அவங்க சொல்லும்போது அவங்க அம்மாவும் அவங்கள தான் ரட்சிக்கப்பட்டிருக்காங்களாம். இவங்க காலேஜ் படிக்கும்போதே என்ன செய்றாங்களாம், ஸ்கூலோ காலேஜ் படிக்கும்போதே ஆண்டவரை குறித்து அறிஞ்சாங்களாம். ஆனா அப்புறம் அவங்க அம்மா மூலமா தான் நல்லா ஆண்டவருக்குள்ள இருந்தேன் சரி. இப்போ அவங்க அம்மா அவங்க 2 பேரும் நல்லா கேட்டேன், சிஸ்டர் நீங்க நல்லா வீட்டில் இருக்கும்போது நல்லா அந்நிய பாஷையிலே ஜெயிச்சிங்களா, பிள்ளைக்கு இப்பவுமே என்ன செய்யுங்க வசனம் சொல்லி விடுங்க. குட்டி பிள்ளைய நினைச்சிட்டு அந்த பிள்ளைய சொல்றாங்க, நான் வயிற்றுல வர்ற குழந்தைக்கு அப்படியே சொல்லி கொடுங்க அப்படின்னு. அப்பதான் சிஸ்டர் நாங்க முத குழந்தைக்கு அப்படிதான் சார், அதுமாதிரி சர்ச்சிலுமே நல்ல வசனத்தெல்லாம் நல்ல சத்தமா சொல்லுங்க அப்படிலாம் சொன்னாங்க. பார்த்துக்கிடுங்க, அப்படியே சொல்லுங்க, பிள்ளைக்கு பாட்டு சொல்லி கொடுங்க, எல்லாம் சொல்லி கொடுங்கும் போது அவங்க சொன்னாங்க, என்னுடைய சரீரம் பலவீனமான சரீரம்,
ஆனா ஆண்டவர் எனக்கு 2 சர்ச்சிலயும் வாக்கு குடுத்தாங்க. அல்லேலூயா! ஆண்டவர் தம்முடைய பலத்த எனக்கு தருவேன்னு சொல்லி வாக்கு குடுத்தாங்க. உன்னுடைய பலத்தினால் அல்ல, என்னுடைய பலத்தினால் என்று சொல்லி நார்மல் டெலிவரின்னு சொன்னாங்க. அந்த நாட்கள்ல நார்மல் டெலிவரி கொஞ்சம் வயசு தான் அவங்களுக்கு. அந்த சிஸ்டருக்கு அந்த சகோதரிக்கு பார்த்தீங்கன்னா, அவங்க தம்பியும், அப்பாவும் இன்னும் ரட்சிக்கப்படலையாம். அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது, நேத்து பிறந்து பேசிட்டு வந்து அப்ப சிஸ்டர் சொன்னேன், இப்போ சரி அவங்களுக்கு ஒரு 6 மந்த் அந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறம் நீங்க என்ன செய்யுங்க, ஏன்னா பிஎட் படிக்கல. அதனால சிஸ்டர் நீங்க என்ன செய்யுங்கன்னா, நல்லா என்ன செய்யுங்க, வேற மத்த எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதுங்க. நல்லா வந்து டிஎன்பிசில குரூப் 2 நல்லா கொஞ்சம் நல்ல ஹையா உள்ளது. ஏன்னா எம்எஸ்சி முடிச்சிருக்கீங்க. அந்த மாரி போடுங்க. ஏன்னா ஆண்டவர் உங்களுக்குள்ள ராஜ அபிஷேகத்த வச்சிருக்கிறாரு. ஆசாரி அபிஷேகம் நிச்சயமா கிடைக்குது. ஆனா வீட்டுக்கு வந்த பிறகு பாருங்க, எனக்கு அந்த சகோதரிய குறித்து அதிகமான ஒரு வெளிப்படுத்தல்கள். அதிகமா ஏன்னா நம்பர் இல்ல. அவங்க அந்தோணி பிரதருடைய தம்பி நம்பர் தான் இருந்தும் முடிஞ்சா பாஸ்டர் அம்மாட்ட வாங்கி அந்த சிஸ்டர்ட்ட பேசணும்னு சொல்லி. ஏன்னா ஆண்டவர் வந்து அந்த சகோதரிய நல்ல ஒரு உயர்ந்த ஸ்தானத்துல ஆண்டவர் வந்து என்ன செய்றார் கொண்டு வைக்கணும்னு சொல்லி, அப்படி தேவ திட்டங்கள ஆண்டவர் வச்சிருக்காரு. நான் அந்த சகோதரிட்ட சொன்னேன், "நல்லா நீங்க ஹை பொசிஷன்ல வரணும் சிஸ்டர். உங்களுக்கு வேலை கிடைச்சு நல்லானா குடும்பத்துக்கு நல்லா இருக்கும்ல." அப்படின்னு சொல்லி, "சரி ஆமா சிஸ்டர்" அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால எனக்குள்ள ஆண்டவர் அதிகமான ஒரு உந்துதல கொடுத்து, இப்பவுமே நல்லா அவங்களுக்கு அவங்க கிறிஸ்டியனோட தான் லைப்ரரி இருக்கு. நல்லா இப்பவுமே என்னது அந்த ஏன்னா இப்ப ஏன்னா வயித்துல கன்சீவா இருக்கா. ஆனா இப்ப பரவால்ல. அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு நல்லா நல்லா இருக்காங்க. முன்னாடி ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ஆரம்பத்துல. அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு இப்ப தான் வந்திருக்காங்க. அதனால எனக்கு குழந்தையும் பார்க்கணும். ஆனாலும் ஆண்டவர் பாருங்க எனக்குள்ள அதிகமான உந்துதல கொடுத்து, நல்ல ஒரு ஐஏஎஸ் லெவல்ல நல்ல ஒரு லெவல்ல உண்மையிலே நல்ல பெர்சனாலிட்டியும் அந்த சிஸ்டர் நல்லா ஆழம் அழகா பெர்சனாலிட்டியும் நல்ல ஒரு இது இருப்பாங்க. நல்லா நல்ல சர்ச்சுக்காகவும் அவங்க கணவரும் சரி, சிஸ்டரும் சரி, நல்லா காலையிலேயே வந்து பிள்ளைங்களுக்கு சண்டே கிளாஸ் இப்போ அவங்க இப்படி இருக்கிறனால ஏன்னா அவங்க ஊருக்கு போயிட்டாங்க ரொம்ப நாளு. ஆனா சண்டே கிளாஸ் எடுக்க சின்ன குட்டி பிள்ளை தான். நல்லா 2 பேருமே நல்லா தியாகம் பண்ணுவாங்க சர்ச்சுக்காக. எல்லா காரியங்களும் செய்றது. அப்பதான் எனக்குள்ள அந்த சகோதரிய குறித்து எனக்கு ஆண்டவர் அப்படியே எனக்குள்ள இருந்து ஃபோர்ஸா வந்துகிட்டே இருக்குது வார்த்தைகள். அப்படியே ஆவியானவர் என்ன உந்துதல் படுத்திக்கிட்டே இருக்கிறாரு. அந்த சகோதரிய சீக்கிரமா என்ன செய்யணும் நல்லா உற்சாகப்படுத்தி, நல்லா இப்பவே நல்லா படிக்க வச்சு, ஏன்னா நல்ல உயர்ந்த ஸ்தானத்துல அந்த சகோதரி வரப்போறாங்கங்கிறத ஆண்டவர் என்கிட்ட பேசிட்டே என்னால அத வந்து நம்பர் இருந்தா உடனே ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பேன். நம்பர் இல்ல. ஆனா இன்னைக்கு நைட்டு ஜாமக்கார ஜெபம் இருக்கு. முடிஞ்சா பாஸ்டர் மட்டும் அப்புறம் கேட்டு வாங்கணும். இல்லன்னா சண்டே போறப்ப எப்படியும் பேசணும். ஏன்னா சண்டே போறப்ப அது டைம் கிடைக்குமான்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க சில டைம்ல சீக்கிரம் கிளம்ப முடியும். இல்ல நான் கிளம்ப வேண்டியிருக்கும். அதனால நேத்து தான் கொஞ்சம் நல்ல ஒரு சான்ஸ் கிடைச்சு. 2 பேரும் தான் என்ன செய்வேன் நான் வந்து இப்ப தனியா இருக்கிறனால கொஞ்சம் அதிகமா பேச முடிஞ்சு. எதுக்காக சொல்றேன்னா, நமக்குள்ள ஒரு தீர்க்க தரிசன ஆவி, ஒரு தீர்க்க தரிசனம் இருக்கும்போது இப்பதான் ஆண்டவர் சொன்னாங்க. நீ ஏன்னா அநேகரை உற்சாகப்படுத்துற ஒரு கிருபைய கர்த்தர் தந்திருக்கிறாரு. அல்லேலூயா! படிக்கிற காலங்களிலும் சரி, வேலை பார்க்கிற காலங்களிலும் சரி, என்னோட படிக்கின்ற காலேஜ் படிக்கின்ற பிள்ளைகளும் சரி, அதேபோல நெறைய பேர உற்சாகப்படுத்தி, அவங்கள நல்லா கர்த்தருக்குள்ளாக நெறைய பேர உற்சாகப்படுத்தி, அவங்க இந்த உலக பிரகாரமான வேலை காரியத்திலும் சரி, படிப்பிலும் சரி, நெறைய பேர என்ன செய்றாரு உற்சாகப்படுத்த தேவன் கிருபை செய்திருக்காரு. அப்ப இந்த சகோதரியையும் என்ன செய்யுது எனக்கு நல்லா ஆண்டவர் உற்சாகப்படுத்த சொன்னாங்க. நல்லா இந்த காரியங்கள்லாம் சொல்லு, வெளிப்படுத்தல்லாம் சொல்லுன்னு சொல்லி எனக்குள்ள ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணிட்டே இருக்காங்க. அது எதுக்காக சொல்றேன்னா, நம்முடைய வாழ்க்கை நலிந்தோரை எனக்கு நலிந்தோரின் நலங்காக்கணும். சரியா? யார் யாரெல்லாம் என்னது அவங்கலாம் பொருளாதாரத்துல ரொம்ப குறைஞ்ச அளவுல தான் வாடகை வீட்ல தான் இருக்காங்க. அப்படி வசதிகள்லாம் கிடையாது. ஏன்னா கணவர் பாவம் ஃபுல்லா வேலைக்கு போணும். என்ன வேலை பார்க்குறாங்கன்னு எல்லாம் கேட்கல. ஆனா அந்த பிரதருக்கு ஃபுல்லா வேலை இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க சண்டே தவிர. ஏன்னா ஹல்லேலூயா இவங்க குடும்பமும் அப்படி ரொம்ப ஏன்னா சொந்த அத்தை பையன் தான். எதுக்காக சொல்றேன்னா, வந்து அநேகர உற்சாகப்படுத்தணும். இப்ப நான் ஜெபத்துல வர்றாங்கன்னா, உங்களுக்குள்ள அந்த தீர்க்க தரிசன ஆவி இருந்தா தான், தீர்க்க தரிசனம் உரைக்கிறவன் என்ன செய்றாரு, மற்றவங்களுக்கு ஜனங்களுக்கு என்ன செய்றாரு, சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக செய்றான். அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தனக்கு பக்தி விருத்தி உண்டாக என்ன செய்றான், பேசுகிறான். 2 எனக்கு பக்தி விருத்திய உண்டாக்குது. ரகசியங்கள வெளிப்படுத்துது. அதனால தான் நான் உங்ககிட்ட சொல்றது எல்லாமே என்னன்னா, நல்லா என்ன செய்யணும், எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க அந்நிய பாஷையில ஜெபிக்கிறீங்களோ, அவ்வளவுக்கு அளவு இந்த ஊழியமும் சரி, நீங்களும் சரி வளர்ந்து பெருகுவீங்க. அதுதான் ஆண்டவர் விரும்புறது. நானும் வருஷக்கணக்கா என்ன செய்றேன், சொல்லிட்டே இருக்கிறேன். ஹல்லேலூயா! செல்வி நேத்து தான் மெசேஜ் அனுப்புனாப்புல. ஏன்னா மாமா, மாமியார் ஊருக்கு போயிட்டாங்க. அவங்க இருந்தா அவளுக்கு ஃபுல்லா பாவம் ஒர்க் இருக்கும். அவளுக்கும் நெறைய காரியங்கள் அவ செய்து கொண்டு இருக்கிறா. ஆனாலும் நான் என்ன சொல்றேன்னா, எவ்வளவு காரியங்கள் செய்தாலும் சரி, ஆண்டவருடைய ஆண்டவரோடு உறவாடுறோம் பார்த்தீங்களா? அதுதான் ஃபர்ஸ்ட். ஆண்டவருக்கு நம்ம செய்ற ஊழியம்லாம் 2வது தான். சரியா? ஆண்டவருக்கு நம்ம செய்ற ஊழியங்கள் இப்ப இணைஞ்சு நான் ஜெபிக்க வர்றேன்னு வச்சுடுங்க. இதெல்லாம் தியாகத்தோடு வருகிறோம். ஆனா பிரயாசப்படுகிறவன் பலனில் முந்தி பங்கடைய வேண்டும். யாரெல்லாம் அப்போஸ்தலர் பவுல் சொல்றார், உங்கள எல்லாருக்குள்ள காட்டிலும் நான் அதிகமா பிரயாசப்பட்டேன். நான் அல்ல.
என்னில இருக்கும் தேவ கிருபையும் அப்படி செய்தது. நம்ம கர்த்தருக்காக பிரயாசப்படணும். அதிகமா பிரயாசம் சும்மா லேசான காரியம் கிடையாது. நான் இப்ப ஸ்டார்ட் பண்ற ஜெபம் எனக்கு நைட்டு என்ன செய்யுது, கொஞ்சம் தான் இடையில கேப் இருக்கும். நைட்டு பாருங்க, ஹல்லேலூயா ஆமென். 10க்கு ஆரம்பிச்சுன்னா 12:30 ஆயிரும். ஹல்லேலூயா. சர்ச்சில் இன்னைக்கு ஜாமக்கார ஜெபம். ஹல்லேலூயா ஃபுல்லா இருக்கணும். அந்த ஜெபத்த ஃபுல்லா இருக்கணும். இருந்து நம்ம என்ன செய்யணும் கர்த்தருக்குள்ளாக ஹல்லேலூயா ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ஏன்னா பாஸ்டர் அவங்க ஏஜ் உள்ளவங்க அவங்களே என்ன செய்றாங்க சொல்லுவாங்க, டெய்லி நானே எனக்கு 2 மணிக்கு தான் படுக்கிறேன்பாங்க. அவங்கலாம் என்ன செய்றாங்க இன்னைக்கு தியாகத்தோட எங்க பாஸ்டர் பெகின் சாமுவேல் அவர்கள் வட இந்தியா என்ன செய்றாங்க, நேற்றே கிளம்பியாச்சு ஜார்க்கண்ட், பீகாருக்கு. ஹல்லேலூயா ஆமென். ஏஜி விவிஎஸ் ஆமென், ஆமென். ட்ரெய்னிங் குடுக்க இன்னைக்கு வெளி மாநிலத்துக்கு இந்த 10வது ஆண்டு அவங்க சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரி செக்ரட்டரியா பொறுப்பேற்ற பிறகு ஆண்டவர் குடுத்திருக்கிறார். இன்னைக்கு ஹல்லேலூயா ஊழியத்தின் எல்லைகளை விசாலமாக்கியிருக்கிறார். குஜராத் பக்கம் உள்ள மாநிலங்கள் எல்லாம் கூப்பிடுறாங்க. ஹல்லேலூயா. ஏன்னா எங்க சர்ச்சில் ஆமென் மே 5ல இருந்து விவிஎஸ் இருக்குது. சர்ச் பாஸ்டர் ஃபுல்லா இருக்கணும். அதனால இன்னைக்கு நேற்று என்ன செய்தாச்சு அவங்க, நேற்று பாருங்க ஒரு 14 வயது மகள். அதனாலதான் நாங்க 2 பேரும் வெளியே இருந்தோம், மற்றெல்லாம் உள்ள இருந்தாங்க. 14 வயது பாம்பேல இருந்து அவங்க ஊரை பார்க்கணும்னு வந்திருக்கிறா. வந்திருக்க இடத்துல அந்த பிள்ளைக்கு பிசாசு பிடிச்சுக்கிட்டு. இப்ப 2 பேரும் சர்ச்சில் தான் இருக்காங்களா. அந்த பசங்க எல்லாம் சொல்றாங்க, சின்ன பாஸ்டர் சூர்யா பாஸ்டர் கண்டா கழுத்தை நெரிக்க போகுதுன்னு சொல்லி 18 வயசுல தீ குளிச்ச ஒரு பிள்ளையாம். நான் அவ ஏன் வழியில வந்தான்னு சொல்லி அவளை உயிரை குடிக்க என்ன நேற்று பிரேயர்லாம் பாஸ்டர் நடத்த முடியாது. என்ன சத்தம். நான் ஒரு சின்ன பிள்ளை தான் இது. என்ன அலறுதலை. பாஸ்டர் பக்கத்துல போய் இருந்தாங்க. அதுக்கு பிறகு பாருங்க பாஸ்டர் அன்னைக்கு நேற்று ஞானஸ்நான ஆராதனை. என் சர்ச்சில் 5 பேரு, பூச்சிக்கடலை சபையில உள்ள மொத்தம் எவ்வளவு பேரும் ஞானஸ்நானம் எடுக்கிறாங்க. அங்க உள்ளவங்களும் எடுக்கிறாங்க. அதை நடத்த போனோம். அதுக்கப்புறம் இவங்க என்ன செய்யணும், 3:30க்கு அடுத்த ஆராதனை. காலையில 7 மணிக்கு ஆரம்பிச்ச ஆராதனை ஃபுல்லா நடத்தி அன்னைக்கே என்ன செய்யணும், அவங்க சென்னை கிளம்பி ஃபிளைட்ல என்ன செய்யணும் 6 பேர் என்ன செய்றாங்க ஹல்லேலூயா பீகார் ஜார்க்கண்டுக்கு போறாங்க. ஃபுல்லா டிராவலும் ஊழியங்களும். எவ்வளோ நேரம் நிறைய பேர் இணைஞ்சு அந்தோனி பிரதரும் உள்ளதான் இருந்திருப்பாரு நினைக்கிறேன். நிறைய பேர் கிடந்து என்ன செய்றாங்க அபிஷேகத்துல நிரம்பி அந்த பிசாசு அந்த பிள்ளையை விட்டு என்ன செய்யணும் வெளியேற்றதுக்காக போராடி ஜெபித்துக்கிட்டு இருந்தாங்க. ஹல்லேலூயா. எதுக்காக சொல்றேன்னா, நானும் கூட சர்ச்சில் இருக்கும்போதே இது என்னடா சின்ன பிள்ளை கத்த, அதுக்கப்புறம் தான் இயேசுவின் நாமத்தினால அடங்கு, இயேசுவின் நாமத்தினால அடங்குன்னு சொல்லி கை வச்சு அப்படியே என்ன செய்தேன். ஏன்னா கர்த்தர் நமக்குள்ள அந்த அபிஷேகத்தை வச்சிருக்கிறார். அதுக்கப்புறம் அமைதியா இருந்துச்சு. புக்கெல்லாம் தூக்கி வீசிச்சு. பிறகு கொஞ்சம் அப்படி அமைதியா இருந்துச்சு. அதுக்கப்புறம் எல்லாரும் அதுக்காக ஜெபிக்கும்போது பாருங்க கடந்து சத்தம் போட்டு கடந்து பாரு பாஸ்டர் ஜெபிச்சு பிறகு அப்படியே அடங்கி. அதுக்கப்புறம் இனி பாஸ்டர் மட்டும் தான் காரியங்களை கேட்கணும். எதுக்காகனா ஹல்லேலூயா கர்த்தருடைய பிள்ளைகளை தேவன் நமக்கு தந்திருக்கிற அபிஷேகம் நமக்கு மட்டும் இல்ல. ஹல்லேலூயா ஆமென். இந்த அபிஷேகம் தேசங்களுக்குள்ள பாஞ்சு போகணும். தேசங்களுக்கு பயன்படணும். தேசங்களுக்குள்ள பாஞ்சு போகணும். இந்த எஸ்தர் எழுப்புதல் ஜெபக்குழுவும் என்ன செய்யணும், அப்படியே ஒரு ஜெப குறிப்பு வச்சு நம்மளா ஜெபிக்கிறது அல்ல. அது ஆவியின்படி நடத்துற ஜெபமாக என்ன செய்யணும் இருக்கணும் ஒவ்வொரு ஜெபங்களும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். நீ மட்டும் தேவன் வழி நடத்தினார். அதனால